அனைவருக்கும் வணக்கம். சித்த மருத்துவர் வணக்கத்திற்குரிய ஐயா டாக்டர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்கள் அருமையாக இன்றைக்கு புற்றுநோய் மருத்துவம் பற்றி சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் வணக்கம். இப்பொழுதெல்லாம் நான் நினைப்பது, திருவருள் என்ன ஆணையிடுகிறதோ அதன்படி தான் நடக்குது. அதனால் ஒரு ஜனவரி மாதம் தொடங்கி, ஐயா இன்றைக்கி ராமகிருஷ்ணன் வரலன்னு நினைக்கிறேன், விஜய் தான் வந்திருக்கார். அவர் அங்கே இருப்பார் சேக்கிழார் விழாவில். அவர் ஆரம்பித்தது ஒரு 3 மாதங்கள் 3-4 சொற்பொழிவுகள் மெய்ஞானம் பற்றியே போயிட்டு. அது நான் விரும்பியெல்லாம் செய்யலை, அது மேலே என்ன ஆணையிடப்பட்டதோ அது செய்தேன். அப்படி சொற்பொழிவு பிறகு அதை நூலாக்க வேண்டும் என்று ஒரு பணி கிடைத்தது. அது நூலாக ஆக்கிட்டோம். அதுதான் இந்த மெய்ஞானம் என்பது ஜனவரி தொடங்கி போன ஜூலையோடு அதை முடித்து அது நூலாக வந்திருக்கிறது. இந்த நூலும் வெளியே விற்பனைக்கு இருக்கிறது. முன்பெல்லாம் நாங்கள் இப்படி நூலாக்குவது இங்கே கொண்டாடுறதெல்லாம் இல்லை, அந்த பழக்கம் இல்லை, எங்களுக்கு மரபு இல்லை. நாங்கள் போடுவோம், வானதி பதிப்பகமோ வர்த்தமானம்னு வெளியேற்றுவாங்க. இப்போ அப்படி ஒரு சூழல் வருது. அதை நான் என்ன உத்தரவு வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இப்போ நான் எதையும் நிராகரிப்பதில்லை, மறுப்பதில்லை. அப்படி வந்த இந்த நூல் வெளியே விற்பனைக்கு இருக்குது. அதுக்கு பிறகு சென்ற மாதம் 5-7 டாக்டர் செல்வராஜ் கும்பகோணம் கேஎஸ் மருத்துவமனை தான் தலைமை தாங்கினார். அவர் கேட்டுக்கொண்டார். ஏன்னா அங்கே பெரிய வரலாறு விழா கும்பகோணத்தில் நடத்துகிறார். இப்போ வர 16ஆம் தேதி மாணவர்களுக்கு ஒரு 1000 பேருக்கு அங்கே 3 நாள் நல்ல சாப்பாடு பரிசு எல்லாம் கொடுத்து போட்டியெல்லாம் வைக்கிறார். அவர் அருட்பா தொகுத்து கொடுங்கன்னார் மாணவர்களுக்காக. அருட்பா அமுதம் என்று தொகுத்தோம். அது போன 5ஆம் தேதி வெளியிட்டோம். 2 நூல் வெளியிட்டோம். இது 16ஆம் தேதி 1000 காப்பி அச்சு ஆகிட்டுது. அங்கே அவர் இலவசமாக கொடுக்குறார் கும்பகோணத்தில். இதுக்காக கும்பகோணம் வரக்கூடாது, இந்த ஒரு புத்தகத்துக்காக. இது 2. இந்த நூலும் இப்பொழுது வெளியே விற்பனைக்கு இருக்குது. அதுக்கு பிறகு நான் அடிக்கடி சொல்வது, ஒரு உபநிடதமாக நான் கருதுவது இந்த நல்வாழ்வு என்ற நூல். மூவா கடைசியாக எழுதின நூல். 10 கட்டுரை தான், 8 பக்கம், 80 பக்கம்தான். ஆனால் யாரும் இதை பற்றியுடைய அருமை தெரியல. இதுக்கு நான் வைத்திருக்கிற பேர் மூவா உபநிடதம். இந்த சின்ன கட்டுரை 8 பக்கம், அந்த 10 கட்டுரைக்கு மேலே வேறு ஏதோ நீங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய, என்னை பொறுத்தவரை. முதல் கட்டுரை வழிபாடு. இவ்வளோ கோயில் குளங்கள்லாம் சுற்றுறீங்களே, வழிபாடுனா என்னன்னு ஒரு 8 பக்கத்தில் சொல்லிடுறார். இவருக்கு மேலே எளிமையால் எழுத முடியாது. இந்த நூலும் நான் வேண்டுமென்றே கொண்டாந்து 2 காப்பி 3 காப்பி வைக்கிறேன். எல்லோரும் பார்த்து விட்டு போகிறார்கள். இதுவும் ஒரு 2 கூட்டத்தில் தான் நடக்கும். ஏன்னா வைக்க வேண்டும் என்று தோன்றியது வைத்தாயிற்று, சொல்ல வேண்டும் என்று தோன்றியது சொல்லியாயிற்று. அதற்கு மேலே அவரவர்களுடைய இஷ்டம். இது கூட நான் சொல்லலை, இந்த நூலில் கடைசியில் அது சொல்லியிருக்கு. பகவத்கீதை 18ஆம் அத்தியாயத்தில் கடைசி முடிக்கிறார். அர்ஜுனா, நீ கேட்ட, அதனால் ரகசியத்தில் ரகசியமாகி எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிவிட்டு. என்ன சொல்லியிருக்கணும்? கிருஷ்ண பரமாத்மா நான் சொன்னபடி செய்யின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நீ கேட்டு, அதனால் நான் சொன்னேன், ரகசியத்தில் ரகசியமானவற்றையெல்லாம் சொல்லிவிட்டேன். இனி உன் இஷ்டம், விருப்பம் போல் நடந்துக்கோ. கேட்டால் கேளு, விட்டா. இதுதான் திருவருள். திருவருள் என்ன செய்யும்னா சொல்லும். உங்களை கையை பிடிச்சிட்டுலாம் அழைச்சிட்டு போகாது, வழியை காட்டும், நல்லதுன்னு சொல்லும், நீங்கள் தான் பின்பற்றணும். ஆனால் இன்றைக்கி சமூகம் அப்படி இல்லை. அதற்காக நாம் நம்ம பணியை நிறுத்திட முடியாது இல்லையா? சமூகம் எப்படி இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்யணும், சொல்ல வேண்டியதை சொல்லணும், ஊதுற சங்கம் ஊதணும். அதுக்கு தான் இந்த பணி நடந்துட்டுருக்கு சித்தர் இலக்கிய மையத்தில். இப்போ 2வது அந்த பணி என்ன இப்போ நடந்திருக்குன்னா, இந்த போன கூட்டத்தில் அதை பேசினேன். அங்கே நேரம் இல்லை. எப்பொழுதுமே எனக்கு இருக்கிற இடர்பாடு என்னென்னா, கடைசியில் என்னை விடுவாங்க. நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசணும்னு நினைப்பேன். 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிங்கன்னுவாங்க. போன திருவாசக மாட்டில் அதான் நிகழ்ந்தது. இது ஒரு நல்ல செய்தி. இது எனக்கு தோன்றியது. அதனால் அதை இங்கே விரிவாக பேசிடலான்னு முடிவு பண்ணேன். அதுதான் இன்றைய தலைப்பு. அடியாரை தேடி வரும் அருள். ஆண்டவன் அடியாரை தேடி வருகிறான். நாம் நினைக்கிறோம் நாம தான் போகணும், இல்லை, அவரே தேடி வருவார். இப்போது இந்த செய்திகளை எப்படிலாம் நான் தொகுத்த பிறகு எனக்கு இன்னொன்று தோன்றியது.
அது திருமந்திரத்திலே ஒரு 10 பாட்டுக்கு மேலே. ஏன் திருமந்திரம்லாம் கிடைச்சதுன்னா, இப்போ 3வது 4வது தடவை திருமந்திரத்தை முழுமையும் ஒரு மாதமாக 3000 பாடலையும் படிக்க வேண்டிய சூழல். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பாடத்திட்டம் உருவாக்கியிருக்கிறாங்க. அது அஞ்சல் வழியில் எல்லாருக்கும் வரப்போது, விருப்பப்பட்டவங்க பணம் கட்டி அதை சேர்ந்துக்கலாம். அதில் ஒரு பேப்பர் தாள் திருமந்திரம் 25 பாடமாக அதை வகுத்துருக்குறாங்க. அப்புறம் அவங்க எங்கேயும் முடியலன்னு என்கிட்ட வந்தாங்க. இப்போ நான் திருமந்திரத்தை தெரிஞ்ச வரைக்கும் சொல்லணும் இல்லை, அது ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. 24 வகுப்பு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. 25வது வகுப்பு அடுத்த செவ்வாய்க்கிழமை பண்ண போகிறேன். அதில் கிடைத்த குறிப்புகள்லாம் வச்சு பார்க்குற பொழுது திடீர்னு வரும். இதெல்லாம் நாங்கள் நினைத்து செய்வதே இல்லை, திட்டமிட்டு எதையும் செய்வதில்லை. என்ன தோணுச்சுன்னா, திருமந்திரத்தில் ஒரு 10 பாட்டு கிடச்சிது. அதே சித்தரில் கடவுள்னால் யார், கடவுள்னா யார், எல்லாரும் எல்லா கதை சொல்லுவாங்க இல்லையா. திருமூலர் சொல்கிறார், சித்தர் சொல்கிறார். அவர் எப்படி இருப்பார், எப்படி இருப்பார் அவர், அப்புறம் அவர் எங்கே இருக்கிறார், இதெல்லாம் தெரியணும் இல்லை. எங்கே இருந்து தெரியப்பாடு, அவர் எப்படி போய் பிடிக்கிறது அது தெரியணும் இல்லை. எப்படி பிடிச்சா என்ன நிகழும். இப்போது நீங்கள் மாத்திரை போட்டால் நோய் குணமாகுது. இவர் சொல்ல மாதிரி தவறான மருந்து உள்ளே போயிடுச்சுன்னா தவறான பக்க விளைவுகள் வருது. இறைவனே நீங்கள் தெரிஞ்சு இடம் தெரிஞ்சு போய் அவரை பிடிச்சி எல்லாம் பண்ண பிற்பாடு உங்களுக்கு என்ன நிகழும். நீங்கள் இறைவனை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு என்ன அடையாளம். இவ்வளவையும் தமிழில் திருமூலர் சொல்லியிருக்காரு, சித்தர்களும் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இதெல்லாம் இப்போ கிடைச்சிது. இப்போ நான் 3வது 4வது முறையாக திருமந்திரத்தை மீண்டும் 3000 பாட்டை பெறற்ற பொழுது அப்போ தெரியல. கங்காதேஸ்வரர் கோயிலில் பண்ணுற பொழுது அது ஒரு நோக்கத்தில் திருமந்திரம் முழுமையும் பேசணும் இல்லைங்களா. அப்புறம் வானொலி தொலைக்காட்சியில் ஒரு 280 எபிசோடு பண்ணுறபோது அது வேறு நோக்கம். இப்போது யூனிட் அழகாக பாடம் நடத்துகிற பொழுது எனக்கு ஆச்சு. அதனால தான் அடுத்த இதுலேயே சொல்லிடணும், ரிஷிகற்பம் ராட்டம். எனக்கே ஆச்சரியமாக இருந்தோ, திருமூலர் இவ்வளோ சொல்லியிருக்காரா. நாம் எதோ நினச்சிருந்தோம், கற்பனையெல்லாம் வச்சுருக்கோம். கடவுள்லாம் எப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அவரை பற்றி நிறைய கதை புராணம். ஆனால் திருமூலர் தெளிவாக கடவுள்லாம் எப்படி இருப்பார், யார், எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு எப்படி நீங்கள் போகணும், போயினா எப்படி அவரை பிடிக்கணும், பிடிச்சிட்டா உங்களுக்கு என்ன நிகழும், இவ்வளவும் சொல்லியிருக்காரு. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. இது ஃபஸ்ட்டு டைம். நான் பல முறை திருமந்திரம் நடத்தியிருக்கேன். அதனால் அதை நம்ம அடுத்த மாதம் 2 பெரியவங்களை பேச விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நட்ஷல் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிவிடுவோம். பிடிச்சிக்கிறவங்க பிடிச்சிக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லாமல் இருப்பது தான் எனக்கு குற்றம். தெரிந்த பிறகு தெரிந்ததை சொல்லிவிட வேண்டும். இது அடுத்து. அதற்கு பிறகு யாரோ ஒருத்தர் விஞ்ஞான பைரவ தந்திர வந்திருக்காரு. அவர் விஞ்ஞான பைரவ தந்திரா இல்லை பிரிண்டிங்கில் இருக்குது. அவர் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணார், வீட்டுக்கு வரேன்னாரு. நான் கண்ணதாசன் பதிப்பத்தை கேட்டு பிரிண்டிங்கில் இருக்குது. அப்புறம் அவருக்கு சொல்லி நான் போய் வாங்கிட்டேன்னாரு. கண்ணதாசன் இருக்குது, தவறான தகவல் இருக்குது. வாங்கிறதுக்கு நீங்கள் வாங்கணும். ஒரு காப்பி 700 5 காப்பி 3500. நீங்கள் வாங்க தயாரா? புத்தகம் இருக்குது கண்ணதாசன் பதிப்பத்தில், விஞ்ஞான பைரவ தந்திரா. அவரை தான் வருவார்னு பார்த்தேன். எல்லாம் ஃபோனில் கேட்குறாங்க, எல்லாம் ஃபோனோடு. சரி, முயற்சி இல்லாமல் எதையும் நீங்கள் பெற முடியாது, பயிற்சி இல்லாமல் நீங்கள் எதையும் அடைய முடியாது. ஆனால் இந்த இது எல்லாரும் வெறும் ஃபோனில் மெசேஜ் கேட்குறாங்க, போகிற பொழுது கேட்குறாங்க. உலகிற்கு வேண்டுமானால் சார், இந்த நூல் உருவாகிறதுக்கு 4 பேர் காரணம். 4 பேரும் வரமாட்டேன்றாங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசினார், இந்த இங்கே தான் இருக்கேன், நடக்குது வாங்கன்னு. இவர்கிட்ட கேட்டு அட்ரஸ்ஸு, இன்னொன்று என்ன அதுக்கு பேர், மேப்பு, லொக்கேஷன் எல்லாம் அனுப்பிச்சு ஆளக்கானா. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, உட்காந்துட்டு சௌகரியமாக இருந்துக்கிட்டு ஹலோ வர சொல்லுங்கள், அவரே சிவபெருமானே, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், ரைட் மகிழ்ச்சி போங்க. அப்படிலாம் அருளியில் வராது. உலகில் வேண்டுமானால் நீங்கள் உரிமையோடு சிலவற்றை பெறலாம். அருளியில் நீங்கள் தான் தேடி போகணும். ஆனால் தலைகீழாக இருக்குது இப்போது. சரி, நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. வந்தவங்களுக்கு கிடைக்கும், பாடுபட்டவங்க பலன் கிடைக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இன்றைய செய்திக்கு வந்துடும். இன்றைய செய்தி என்ன, நான் பார்த்ததில்லை இப்போ 2-3 மாதமாக இந்த நூல்களை பார்த்ததில்ல. திருவாசகத்தில் மட்டுமே எனக்கு கிடைத்தது. அவர் தான் அனுபவங்களை பேசுகிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, தேவர மூவர்களும் சரி,
12 திருமுறையில் இவர் ஒருத்தர் தனிப்பட்டு இருக்கிறார். அது நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்கெல்லாம் இயக்கம் சார்ந்தவர்கள். ஞானசம்பந்தரோ, நாவுக்கரசரோ, சுந்தரரோ ஒரு இயக்கத்தை தூக்கி நிறுத்தி மீண்டும் தமிழ்நாட்டில் சைவத்தை தழைக்க வைத்தவர்கள். தலங்கள் தோறும் சென்றவர்கள். தலங்கள் தோறும் சென்று அந்த ஊர் பெருமை, அந்த இறைவனுடைய பெருமை இவற்றை பேசியவர்கள். அதனால் மாணிக்கவாசகர் அப்படி இல்லை. அவர் முழுக்க முழுக்க அனுபவத்தை பேசியவர். ஒரு ஆன்மா என்ன அனுபவத்தை பெற்றதோ அதை அப்படியே அழகார், துடிக்கிறார். நீங்கள் உண்மையிலேயே இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் திருவாசகம் தான் படிக்கும். பல இடங்களில் நமக்கே கண்ணீர் வரும். இப்படி ஒரு ஆன்மா அழுதுருக்கார். ஆனால் இதில் மாணிக்கவாசகரை பாராட்டுறதா, இறைவனை பாராட்டுறதா ஒரு கேள்வி வரும். ஆனால் நான் திரும்பி திரும்பி பார்த்த பிறகு மாணிக்கவாசகர் இல்லை, இறைவன் தான் கருணையாளர், அவன் தான் எளிவந்த தன்மையன், அவன் தான் சௌலப்பியன். தேடி வருகிறார், சிவபெருமான் தேடி வர்றார். இவர் முதல்ல பாராமுகமாக இருக்கிறார். அப்புறம் தான் தெரியுது வந்தவன் யார். புவனி மிசை சேவடி தீண்டினன் காண்க, அந்தரனாகி திருவடி காட்டினன் காண்க, கண்ணால் யானம் கண்டேன் காண்க, திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி உள் உரையும் பொருளும் காட்டி என்னை கருணையால் ஆண்டு கொண்டான். திருவாசகம் முழுமையும் பார்த்தா இறைவன் தான் ஓடி வருகிறார். இப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய தாய் கருணை அவனுக்கு. இப்போ நாம் அது கொஞ்சமாக தகுதிப்படுத்திக்குவோம். நாம உரிமை கேட்கிறோம், உரிமையோ உரிமை என்று கேட்கிறோம், கடமையோ கடமை என்று யாரும் செய்ய மாட்டேன்றாங்க. எல்லோருக்கும் பதவி வேண்டும், ஆனால் வேலை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் பணம் வேணும், சம்பளம், ஆனால் எந்த பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லோருக்கும் பெரிய பெரிய நாற்காலிகள் வேண்டும். எங்கள் ஐயா முதல்வராக இருந்தார் அண்ணா கல்லூரி சித்த மருத்துவர். எல்லாருக்கும் பெரிய நாற்காலி வேணுங்கிறாங்க, ஆனால் எந்த பொறுப்பும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கேட்டால் அவரைக்கல். ஆன்மீகத்தில் அப்படி போக முடியாது. ஆன்மீகம் அருளியலில் நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யும். எந்த முயற்சியும் செய்யாமல் எதையும் பெற முடியாது. சரி, ரொம்ப முன்னுரையெல்லாம் கொடுக்க நான் விரும்பலை. மணி இப்படி 6 ஆயிடுச்சு. நம்ம வழக்கமாக 7 மணிக்கு நிறைவு செய்யும். எப்படி இருக்க பார்த்தோம். இப்போ மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது தான், சரியே இறைவனை நீங்கள் அடைய வேண்டுமானால் 4 மார்க்கம்தான். அது எல்லா சமயத்திலும் இது தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது இஸ்லாமத்தில் அதே மாதிரி சொல்கிறாங்க. தரீகத் ஞானத்தை மஹ்ரிபத்து மாலைன்னு ஒரு நல்ல நூல். அதை நான் வாங்கப்பட்ட பாடு பெரும்பாடு மலேசியாவிலேருந்து தர வச்சாது. தமிழில் அங்கே நல்லா போட்டிருந்தாங்க, இலங்கையில் போடுறாங்க. நம்ம தான் ரொம்ப லேட்டு. தமிழ்நாடு இங்கிருந்து புலம்பெயர்த்தவர்கள் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த உலகத்தை கணித்து பார்த்தா பக்தி அதிகமாக இருக்கும். பக்திக்கு எல்லை இல்லாமல் இருக்குது பக்தி. ஆனால் 90 விழுக்காடு சரியே இல்லாத இருக்காது. ரைட், அவங்களால எது முடியுமோ அவங்க அதை தான் செய்ய முடியும். ரொம்பலாம் அதில் ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. 8 விழுக்காடு கிரியையில் இருக்காது. 1 விழுக்காடு தான் யோகம். ஏன்னா அது உங்கள் கையில் இல்லை. அதுக்கு தகுந்த உடல் அப்பா அம்மா கொடுத்து அதுக்குரிய உள்ள உறுதி இயற்கையாக உங்களுக்கு வந்தால் தான் நீங்கள் யோகம் செய்ய முடியும். மற்றவங்க யாரும் செய்ய முடியாது. ஒரே ஒரு விழுக்காடு தான் ஞானம். இப்போ நம்ம ஞானத்தை பற்றி பேசிட்டோம். இந்த ஞானம் என்பது கூட அகத்தியர் சொல்கிறார், 5 இடத்துல சொல்கிறார். கோடியிலே ஒருவன் குலமார் உண்டு. இந்த 15 சித்தர் பாட்டிலே அந்த அகத்தியரில் ஞானத்தில் கோடிக்கு ஒருத்தன் தேர்வானோம். ஏன்? நம்ம தான் மனம் அடைந்து வாய்ந்து கொண்டே இருக்கு. இதை ஒன்று செய்ய முடியாது. இப்போ அந்த 1 விழுக்காடு ஞானத்தை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதுல எத்தனை பேர் வரீங்களோ அவங்கவுங்க விருப்பம். இப்போ எது சரி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இயற்கை உங்களுக்கு என்ன கொடுத்ததோ அதுதான் நீங்கள் பெற முடியும். சில உண்மைகள் கசப்பாக இருக்கும். ஸோ நான் விரும்பி எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறக்கல. எங்கள் ஊரில் நான் விரும்பி இந்த ஊரில் பிறந்தோம் இல்லை. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே இதுதான் எழுதப்பட்டது. இந்த ஊர், இந்த இனம், இந்த அப்பா அம்மா இத்தனை பேரோட பிறக்கணும், இவ்வளோ துன்பப்படணும், இவ்வளோ அவஸ்தைப்படணும், ஏழ்மையில் புரளணும், விளக்கு இல்லாத கிராமத்தில் இருக்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் என் கையிலே இருக்குது. நானா இல்லை, நான் மனைவி கூட நான் தேர்ந்தெடுத்தேன்னா எனக்கு என்ன தெரியும்? இப்போ எனக்கு பிறந்திருக்கான மகன் மகள் நான் விரும்பியாக வந்தாங்க.
நான் கேட்டா ஆக இப்போ நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான செய்திகள் 80 விழுக்காடு நம்ம கையில் இல்லை. நமக்கு இல்லாமல் நடக்கிற பொழுது இது மட்டும் எப்படி நாம் விரும்பி நடக்கும்? அப்படி விரும்பியது நடக்க வேண்டுமானால் நீங்கள் மிக தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். எதுவுமே இல்லாமல் போகிற போக்கில் எல்லாம் எப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தயவு செய்து யாரும் கோவப்படக்கூடாது. சிந்திக்கிறதுக்கு நான் செய்கிறது உங்களுக்கு சிந்தனைக்கு தான் கொடுக்குறேன். அதனால தான் அந்த ஞானம் என்பதும் நீங்கள் முயற்சி, நீங்கள் பயிற்சியில் தான் வர வேண்டும். எதுவும் நம்ம கையில் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அவரவருக்கு இயல்பாக எது வாய்த்திருக்கிறதோ, வாழ்க்கையை வாய்த்திருக்கிறதோ அதை பின்பற்றிக்க வேண்டியதான். நான் மாற்ற முடியாது. நான் பிறந்த ஊரை மாற்ற முடியாது, நான் பிறந்த அமைப்பை ஜாதியை மாற்ற முடியாது, அண்ணன் தம்பியை மாற்ற முடியாது, அப்பா அம்மாவை மாற்ற முடியாது, என் சொந்தத்தை மாற்ற முடியுமா? இல்லை, என் பிறந்த மகனையே என்னால் மாற்ற முடியலையே. என் பேச்சு யாரும் கேட்கல. எதுவும் என் கையில் இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோம் அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், வானத்தை வில்லா வளைச்சிடலாம். ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம், எதுவும் நம்ம கையில் இல்லை. அப்போ ஞானத்துக்கு என்ன பண்ணலாம்? நாம் தான் முயற்சி பண்ணணும், நேரத்தை ஒதுக்கணும். நான் சில நேரத்தில் ஏன் கோவப்படுறேன்னா, யாரெல்லாம் என்கிட்ட கேட்டாங்களோ அவங்களுக்காக இந்த முயற்சி படி சொன்னால் அவங்களே வரலையே. எல்லாம் ஃபோனில் பேசுகிறாங்க, நேரில் பார்த்து ஆன்றாங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி இங்கே வர தயாராக இல்லையே. வந்து கேட்டால் தானே அப்புறம் நீங்கள் பயிற்சி செய்கிறீங்களா இல்லையா, அது அடுத்த கட்டம். வந்து கேட்கறதுக்கே தயாராக இல்லையே. இதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கல். ஆனால் ஒன்று, இதில் நீங்கள் போகிறதுக்கு தாய்மானவர் சொல்கிறது தான், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினாருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரங்க. இது முதல்ல தேவை. ஏன்னா எல்கேஜி படித்தா தான் அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அப்புறம் 5, அப்புறம் 8, அப்புறம் 12, அப்புறம் பிஏ எம்ஏ, அப்புறம் தான் எம்ஃபில் பிஹெச்டி. எடுத்த உடனே பிஹெச்டிலாம் போக முடியாது. உடனே மாணவர் கேட்குறாரு, அப்படி இல்லையா சார், ஞானசம்பந்தருக்கு 3 வயசில் ஞானப்பால் கிடச்சிது. யார்? ஞானசம்பந்தர். நீ இல்லை, எங்கேயோ விதிவிலக்காக வந்ததை எடுத்துக்கிட்டு இப்போ எல்லாம் குழப்பமே நாட்டில். என்னன்னா, ஒரு ஞானசம்பந்தர் அவர் திரு அவதாரம் செய்தருளினார்னு சேக்கிழார் சொல்கிறார். ஒரு வள்ளலார். நான் வள்ளலார் ஆக முடியாது, நான் இது இந்த புரிதலே இல்லையே நாட்டில். இந்த விதிவிலக்காக இருக்க கோடியில் ஒருத்தர் 10 அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் ஆரோக்கியம் பண்ணுறான். என்ன செய்ய முடியும்? இப்போது இப்போ பேசுகிறதே நமக்கு ஏன் விருப்பம் இல்லைன்னா, புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அவன் ஆர்கியூ பண்ணுறதுல இருக்கிறான். சார் முதல்ல வாங்கணும், வாங்கி அப்புறம் சிந்திக்கணும், அப்புறம் தானே சார் டிஸ்கஷனே பண்ணலாம். இவன் புரிஞ்சிக்கவும் மாட்டேன்றான், வாங்கவும் மாட்டேறான், எதுவுமே எல்லாமே வெறும் ஆர்கியூமெண்ட் மட்டுமே நடக்குது. அது இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமை ரொம்ப சிக்கலை. அப்படி எல்லாம் உட்கார்ந்த இடத்துலேருந்து நினச்சி, ஏன்னா அது காரணம் பட்டனை தட்டின ஃபேன் ஓடுது, தானாக டோர் தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு புரியல வாழ்க்கை. இப்படி ஃபோனை எடுத்துட்டு பட்டனை தட்ட அடுத்த செகண்ட் ஹலோன்னா 15,000 கிலோமீட்டர் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிறவங்க உடனே ஹலோன்றாங்க. நம்ம அப்படி இல்லையா? ஒரு ஊருக்கு தாத்தா ஊருக்கு போனால் 5 மைல் நடந்து ஓடணும், ஓடி போய்ட்டு சொல்லிவிட்டு திரும்பி ஓடி வந்த காலம். நாங்கள் 2 தலைமுறையில் மாட்டிகிட்டு இருக்கோம். பழையவும் நாங்கள் தான் சாட்சி. அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாது. அப்புறம் விசிடியும் பார்க்குறான், ஹலோ அமெரிக்காவில், அடுத்த செகண்டு என்ன சமைக்கிற அந்தம்மா உடனே அதை காமிக்குது செல்ஃபோனில். நாடு என்ன? அதனால் அருமை தெரியல. இந்த அறிவியல் வளர்ந்ததுனால எல்லாம் கையில் கிடைக்கிற மாதிரி மெய்ஞானம் கிடைத்து விடும் நினைக்கிறாங்க. அப்படி கிடைக்காது. நீங்கள் என்ன அதுக்கு முயற்சி பண்ணீங்க? புறம் வேண்டுமானால் கிடைக்கலாம், அகம் அப்படி கிடைக்காது. நிறைய பேர் கற்பனை செய்திருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் தான் சொல்கிறார், இந்த ஞானம் எங்கே கிடைக்கும்னா திருமூலர் தான் சொல்கிறார், உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பின் உள்ளே உத்தமனை காண். எங்கே காண்றது? அவ்வை குரல். அவ்வை குரல். மாசற்ற சிந்தை மனதில் கிடைத்த கால் ஈசனை காட்டும் உடம்பு, எல்லாம் அவ்வை குரல். அப்புறம் திருமூலர் நிறைய பாட்டு இருக்கு. அதை நம்ம அடுத்த கடவுள் யாருன்னு வச்சுக்கலாம். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று எல்லாம் இருக்குன்னு 10, 20, 30 பாட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னை வரைக்கும் எல்லாம் கேட்குறாங்க, கை தட்டுறாங்க. ஆனால் உடனே முடிஞ்சோடனே எங்கே போகிறாங்க? அவங்க என்ன இது வரைக்கும் நம்பினாங்களோ அங்கே தான் போகிறோம். கேட்டால், சார் எங்கள் வழக்கு சார், நாங்கள் அதெல்லாம் மாற்றி, நீங்கள் சொல்கிறீங்க நல்லா தான் இருக்குது. நான் சொல்லப்பா, திருமூலர் நல்லா தான் இருக்குது சார், இருந்தாலும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் வாழ்க்கைக்கு வர முடியாதுங்கிறாங்க. மாணிக்கவாசகரோடு மேலே போய் சொல்கிறார், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான். எங்கே இருக்கார் சிவபெருமான்?
சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் எங்கே இருக்காரான்? திருப்பெருந்துறை உரை. சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன், எல்லாம் தெளிவாக சொல்கிறார். அப்புறம் அதுக்கு மேலே நாங்கள் திருப்பெருந்துறை எதுன்னு அப்போ நாங்கள் சொல்லுவோம். இப்போ புறத்தில் ஒரு ஊர், புதுக்கோட்டை பக்கத்தில், அறந்தாங்கி பக்கத்தில் திருப்பெருந்துறை. ஆனால் எது திருப்பெருந்துறை? அது அப்புறம் சித்தனை இருக்கிறதா எது திருப்பெருந்துறை எங்கே இருக்கு? துறையறிந்தும் துறையறியாமல் அலைகின்றாயின் பட்டினத்தார் பாட்டு ஒன்று இருக்குல்ல, பட்டினத்தார் பாட்டு. துறை அறியாமல் அலைகின்றாய, அந்த துறை எதுன்னு ஒரு குருகுநாட்ட திருப்பெருந்துறை தெரிஞ்ச பிறகு தான் அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற அந்த சிவபெருமானை இங்கே பார்க்க முடியும். அதாவது இதில் என்ன சிக்கல் என்றால், இந்த மெய்ஞானத்தில் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, ஒரு உலகியலாக நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். உலகியலாக இந்த மெய்ஞானம் தவிர 99 விழுக்காடு செய்திகளுக்கெல்லாம் என்டையர் வேர்ல்டு சேம். இப்போ டாக்டருக்கு ஆஸ்பரின் ஒரு மாத்திரை இருக்குது, அது வேறு விளம்பரம் வந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயே அதுதான். லண்டனுக்கு போனாலும் அதே ஆஸ்பரின் வேறு காம்பினேஷனில் இருக்கும், வேறு மாதிரி வடிவத்தில் இருக்கும். அமெரிக்கா போனாலும் அதுதான். எந்த மாத்திரை எடுங்க, இந்த வடிவம் வேறையாக இருக்கும், மேலே இருக்கிற எழுத்து வேறையாக இருக்கும், ஆனால் உள்ள காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஒன்று தான், உலகம் பூரா ஒன்று தான். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஏன்னா அங்கே வேறு, இங்கே என்ன இருக்குது அதுதான், மொழி தான் வேறையாக இருக்கும். இப்போ 4 4 8ன்னா உலகம் பூரா 4 தான், இதே நம்பர் வடிவம் தான் 8 தான். அமெரிக்காவில் இல்லை சார் 4 4 6, ஆஸ்திரேலியாவில் 4 4 12ன்னு தான் இருக்கா விரிவம். இப்போ நான் படிக்கிற பொழுது பச்சைவாசனை 70களில் ஒரு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான், ஒரு கெமிஸ்ட்ரி தான். நான் யூனிவர்சிட்டி வரும்போது 6 கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சார், தனித்தனி துறை தலைவர்கள். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி, அப்புறம் நேனோ டெக்னாலஜி. நான் இருக்கிற போது நேனோ டெக்னாலஜி தனி டிபார்ட்மெண்ட்டு, 8 9 டிபார்ட்மெண்ட், ஒரே சயின்ஸு. ஃபிசிக்ஸ் ஒன்று தான் இருந்தது, தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ்ன்றான், இன்னும் ஃபிசிக்ஸு பிரியுது. இப்போ பார்த்தா இன்னும் பிரியுது. ஆமாம், அதான் சொல்கிறேன், ஒரு கெமிஸ்ட்ரி. இப்போது நல்லா கவனிங்க, இங்கே இந்த அறிவியல் புறத்தில் விரிவு வந்துக்கிட்டே இருக்கும். உலகம் பூரா ஒன்று தான். ஒரு நல்ல டாக்டர் இவர் அங்கே போய் இங்கிலாண்டில் வேலை செய்யலாம். இப்போ லண்டனில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் அதிகமாக வேலை செய்கிறோம். இங்கே எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் அமெரிக்காவில். ஏன்னா இவர் தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்ஃபுல்லாக போய் வேலை செய்கிறார். ஆனால் மெய்ஞானம் அப்படி இல்லை. ஏன்னா நல்லா கவனிச்சிடும், மெய்ஞானம் என்பது உங்கள் மனம் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி ஆசான் டேட் 800 கோடியே 40 லட்சம் பேர் இருக்கிறத கணக்கு சொல்லுது. ஒரு 800 கோடியே வச்சுக்கோமே, 40 50 லட்சம் கூட. 800 கோடி பேருக்கு 800 வகையான மனம் இருக்குது. ஆன்மீகம் மனம் சம்மந்தப்பட்டது. ஒரே கோயிலில் வணங்குற பொழுது நான் ஒரு மாதிரி அனுபவிப்பேன், ஐயா ஒரு மாதிரி அனுபவிப்பார், ஐயா ஒரு மாதிரி அனுபவிப்பார். ஏன்? அவர் வயது, அவர் உடல்நிலை, அவர் பெற்ற அனுபவம் இருக்குல்ல. அவர் பல குருமாரை சந்திச்சுப்பார், பல அமைப்பில் இருந்திருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் இறைவன் அனுபவிப்பார். நான் ஒரு குருமாற்றில் இருந்திருப்பேன், எனக்கு ஒரு மாதிரி சொல்லியிருப்பார், நான் ஒரு மாதிரி அனுபவிப்பேன். இந்த மெய்ஞானம் எல்லாரும் சமமாக ஆக முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். திருமூலர் பாட்டு இருக்குல்ல, முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அகக்கண், நெற்றிக்கண், உலக்கண், நினைவுக்கண்ணுன்னு அதுக்கு பேர். ஜாக்கிரதையாக உள்ள உடச்சி போனால் தான் இதுதானா தெரியும். அது வரைக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி கூட நெற்றிக்கண் திருவிழா படம் பார்த்துருக்கோம், நெற்றிக்கண்ணை காட்டிலும் நம்ம கவனம் அங்கே தானே போகும். சினிமா பார்த்துருக்கோம், சிவாஜி கணேசன் திறந்தார். அது இல்லை, அது ஒரு உட்காந்து கவனித்து அதுதான் உலக்கண், அதுதான் அறிவுக்கண், அதுதான் நினைவுக்கண். எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் சித்தர் நெறி. வெறும் கற்பனையில் போய் மாற்றிக்காதீங்க, மாற்றிக்கிட்டா சிக்கலாகிடும். இந்த பாட்டு பாதிலே நிறுத்திட்டேன். முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அடுத்த 2 வரி ரொம்ப முக்கியமானது. மங்கை தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே. நீங்கள் எல்லாரும் திருமணமானவங்க, எல்லாரும் குழந்தை குட்டி பெற்றவங்க, எல்லாரும் பேரம் பேத்திருக்கு, எல்லாருக்கும் அது என்னான்னு தெரியும். ஆனால் சொல்ல முடியுமா? பிறர்கிட்டையும் சொல்ல முடியாது. சரி, இன்பம் தூய்த்த அந்த 2 பேருமே கணவன் மனைவி நம்ம சொல்லிக்க முடியுமா? நேற்று இரவு நம்ம நல்லா சொல்ல முடியாது. கேட்டால் அப்போங்க அவ்வளோதான். ஏன்? அது வெளியே சொல்ல முடியாதது. நச்சினாருக்கு நீர் உரை எழுதுறாரு அதுக்கு. அகம்னா என்ன? அகம்னா என்னன்னா, ஒத்த அன்பான் ஒருவனும் ஒருத்தியும் கூடுகின்ற காலத்து பிறந்த பேரின்பம். சார், சிற்றின்பம் இல்லை, அதுக்கு அவர் கொடுக்குற பேர் நச்சினாருக்கு நீர்.
பேரின்பம். நம்ம தான் பேரின்பம்னா என்னன்னு தெரியாது. பேரின்பம் இவ்வாறு இருந்ததென உரைக்க மாட்டாததாய் யாண்டும் உள்ளத்துணர்வே மிகுந்து இன்பம் உருவதோர் பொருளாதலின் இதனை அகம் என்றார். அகம்னா என்ன? நீங்களே இன்பம் துய்த்தவளை தங்களுக்குள்ளேயே நினைத்து மகிழாமே தவிர இவ்வளோ இன்பம் துய்த்தும் சொல்லிக்க முடியாது, அவரும் சொல்ல முடியாது. இன்பத்தில் ஈடுபட்ட 2 பேரும் தங்களுக்குள்ள சொல்லிக்க முடியாது. இங்கே தான் சிந்திக்க வேண்டியது. நீங்கள் நாள்தோறும் அனுபவித்த சிற்றின்பத்தையே நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது, உணரத்தான் முடியும் என்றால் பேரின்பத்தை எப்படி சொல்கிறது? ஆனால் மாணிக்க வாசகர் பேரின்பத்தை பதிவு செய்கிறார். பேரின்பத்தை பதிவு செய்கிறார். அதுதான் முக்கியம். இங்கே நம்முடைய இந்த தலைப்பே எதை சொல்ல முடியாத அந்த பேரின்பத்தை மாணிக்க வாசகர் பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்கிறார்? அதுக்கு என்ன செய்யணும்? டோட்டல் சரண்டர் ஆகணும். நீங்கள் எப்போ முழு சரணாகதி ஆகிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த பேரின்பத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த பிரச்சனை என்னன்னா, மன்னிக்கணும், 99.9 விழுக்காடு யாருக்கும் சரண்டர் ஆக மாட்டாங்க, சரணாகதி ஆக தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஈகோ இருக்குது, என்ன சேர்த்து தன்முனைப்பு. அது எப்படி அவர் தனக்கு வணங்குறது? யாராவது வந்தால் அவர் யோசனை பண்ணுறது இப்படி அப்படி இப்படின்னா கையை சொல்கிறார். அவர் வணங்கினா வணங்கலாம். யார் எதுக்கு? ஒரு வணக்கம் போடுறதுக்கே நம்ம இவ்வளோ தன்முனைப்பு இருக்குது. கடவுள்கிட்ட போய் நம்ம எங்கே சரண்டர் ஆகுறது? மாணிக்க வாசகர் எல்லா இடங்களையும் தன்னை நாய் என்று சொல்லி இறைவனை தாய் என்று நினைத்து முழு சரணாகதி ஆன பிற்பாடு தான் இறைவன் அவரை தேடி ஓடி வருகிறார். அதனால தான் கம்பர் முதல் பாட்டிலே சொல்லிட்டார். முதல் பாட்டிலே அதான் முத்தாய்ப்பான பாட்டு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தெய்வச்சேக்கிழர். ஆனால் அவர் என்ன சொன்னார்? உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர். இது புரிஞ்சுக்கணும். அன்னவருக்கே சரணாகதி. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சரணாகதி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதைத்தான் மாணிக்க அழுதாலும் உன்னை பெறலாமே. அழுது அடியடிந்த அடியார் உச்சமானவர் மாணிக்க வாசகர். நான் படித்த தமிழ் இலக்கிய வரலாற்று 3 பேர் தான் அழுது இறைவன் அடைந்தார். ஒருவேளை மற்றவங்க இருக்கலாம். மேக்சிமம் முதல்ல அழுது இறைவனை பிடிச்சவர் மாணிக்க வாசகர். 2வது அவருக்கு சமமாக அழுதவர் நீர்வாரும் கண்ணும் உடம்பெல்லாம் நனைஞ்சு அழுது நடைஞ்சி போகிறாரா யார்? நாவுக்கரசர். அவர் எத்தனை அழுதுருக்கான்னு ஒரு 20-30 பாட்டு நான் என் புத்தகத்திலே கொடுத்துருக்கேன், திருத்தொண்டர் புராணத்தில். 3வது அழுது இறைவன் அடைஞ்சவர் வள்ளலார். உண்மையாக கடவுளை காண விரும்பினால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை வருமா. நம்ம கண்களில் கண்ணீர் வரலை, ஆகாரத்தில் இச்சை போகலை. ஆனால் நாமளும் நினைக்கிற வள்ளலார் மாதிரி ஆயிடலாம். எங்கே சிக்கல் இருக்குன்னு உங்கள் சிந்தனை தான் தூண்டி வரும். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. உண்மையை சொன்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் சுடும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நாம் அந்த பாதிக்கப்பட்டுருவோம். யாரையும் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்திருக்க பேர் சாரெலாம் யாரும் தெரியாது. ஆனால் நான் பேசுறது உண்மையை சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவர்கள் சொல்லுவாங்க, உள்ளம் உருகாருக்கு கள்ளம் கருகாது. உருக்கும் தான், கள்ளம் கருகானால் ஞான வெள்ளம் பெருகாது. அப்போ அடிப்படை என்ன? உள்ளம் உருகணும், அப்புறம் கள்ளம் கருகும். கள்ளம் கருகுனா ஞான வெள்ளம் பெருகும். நல்லா இருக்கா? உள்ளம் உருகாருக்கு கள்ளம் கருகாது, கள்ளம் கருகாதவருக்கு ஞான வெள்ளம் பெருகாது. இதுதான் அடிப்படை. இதைத்தான் அழுதால் உன்னை பெறலாமே. இந்த அழுதுகிற சரணாகதி இறைவன் உங்களை தேடி வந்து உள்ளத்தில் புகுறானே, அதுதான் முக்கியம். அந்த நிலை வந்தால் என்ன ஆகும்? நீங்கள் உருகிடுவீங்க. உருகுனா ஞானத்தின் உச்சநிலை என்ன? என்ன ஞானத்தின் உச்சநிலை? இப்போ உருகிட்டீங்க, என்ன ஆகும்? நாயகி பாவம் வந்துடும். ஐயா ராமச்சந்திரன், நீங்கள் ரொம்ப ஞானத்தில் போயிட்டீங்கன்னா உங்களை மறந்துடுங்கள்ல. இறைவனை தலைவனாக வைத்துக்கொண்டு நீங்கள் தலைவியாக உருக ஆரம்பிச்சு. ஞானசம்பந்த குழந்தை தானே என்ன பண்ணுறார்? சிறையாரும் மடக்கிளியே இங்கேவா தேனோடு பால் உன்னத்தரு கொஞ்சிறார், ஞானம் முதிருது. நாவுக்கரசர் அதே ஞானம் முதிர்ச்சிட்டு போகிறார். என்ன பண்ணுறார்? முன்னம்மாவுடைய நாமம் கேட்டார், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டார், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானார், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றார் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தார்
தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன்தால். இதுக்கு மேலே என்ன இருக்கும்? சுந்தரர் உருகிறார், தாயமானவர் உருகிறார். சுகமான நீ போய் சுகம் கொடுவாய் பைங்கிலியே கிளிக்கிட்ட கொஞ்சம் உனக்கு சுகம்னு பேர் வச்சாங்கல்ல, ஏன் எனக்கு நீ சுகத்தை கொடு, போய் அவர்கிட்ட போய் சொல்லு. வள்ளலார் வந்தால் அழைத்து வாடி வருவார். அவரு மாலை மாலையாக உருகிறார். மாலை மாலைன்னு அவர் பாடினது போல குருபுரான் மேலே பாடினதான். அதைத்தான் நம்ம புலவர் சுந்தரம் ஐயாவுக்கு அதை பிஹெச்டி தலைப்பாக கொடுத்து அதை பிஹெச்டி பண்ணி அது நூலாக கூட போட்டிருக்கோம், வள்ளலாரின் மாலை இலக்கியங்கள். அந்த ஸ்டேஜுக்கு போனதுனால அவர் என்ன சொல்கிறார்? திருவாசகம் அப்படியே பார்த்தீங்கன்னா, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை தினை முழுதும் மோய உரைப்பண்ணான். மோயன்னு முழுமையாக விடுபட்டது. அந்த மனநிலைக்கு நீங்கள் வரணும். அப்புறம் என்ன ஆகிறார்? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்று. உண்மைங்கிறார், பொய் சொல்லலை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அப்புறம் என்ன சொல்ற? ஒய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. அவன் எப்படி ஓங்காரமாக இருக்கான்னு அந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தெரியும். இப்போது வெறும் சொல்லாக இருக்குது. நீங்கள் இந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா அது எப்படி அகர உகர மகர மூன்று சேர்ந்த ஓங்காரமாக உங்களுக்குள்ளே பிரகாசிக்குது என்பது எப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும்? நீங்கள் பயிற்சி பண்ணால் தான் தெரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா இது வெறும் சொல்லாக இருக்குது. என்னமோ மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு சார், அப்படி தான் இருக்குமே தவிர நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், கலந்த அன்பாகி கசிந்து எல்லாம் உருக்கம். இப்போ ஞான நிலைக்கு மேலே போயிடும். உருக்கம் தான் ஞானத்தில் போய் நிற்கும். இறைவனுக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகி நலம்தான் இல்லாத சிறியர் நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி. இறைவன் வந்துட்டார், இவர் ஆட்கொண்டு வந்து நிற்கிறார். நீண்ட பெரிய சூரிய பிரகாஷ் அந்த திருவடியை ரெண்டையும் காட்டுறாராம். காட்டிட்டு நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனை அனுபவிக்கிறார். நடக்குது. அதான் இப்போ என்ன எனக்கு பெரிய இடர்பாடு, கொஞ்ச காலமாகவே எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இருக்குன்றாங்க. எல்லாம் அப்படியே திருவாசகம் சார், ஆனால் ஒரு நம்பிக்கையும் இல்லை. நீங்கள் திருவாசகத்தை நம்பினாலும் அது சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்தி நீங்கள் நம்பணும் இல்லை, நம்ப மாட்டேன்றாங்க சார். திருக்குறளுக்கு கோயில் கட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. திருக்குறள் எங்கள் உயிர்றீங்க, ஒரு திருக்குறள் நம்ப மாட்டேன்றீங்களா சார்? அதிகாரத்தையும் நம்ப மாட்டேன்றீங்க, வாழ்க்கையில் பின்பற்ற மாட்டேங்க. புலால் உண்ணாமை 90 விழுக்காடு புலால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன திருக்குறள்? கல் உண்ணாமை, அதுக்கு மேலே போக முடியாது. யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. அப்போ நீங்கள் ஒருத்தர் நம்பினா அவர் சொன்னதை கேட்கணும் இல்லை, நம்புவோம் வணங்குவான். அவட ஓடி வரான், டப்பு டப்புன்னு காலில் விழறான், எதுக்கடா விழறு அவனுக்கும் தெரியல. எதையும் நம்ப மாட்டான், நம்ம சொல்கிறது எதையும் கேட்க மாட்டான், ஆனால் எல்லாம் நடிக்கிறான். இந்த பொய்மை தான் எனக்கு பெரிய பிரச்சனை. அது பொய்மை உடையவருக்கு பொய் சொல்வார் நெஞ்சில் புகுதா புனிதன் திருமுடன் 3 பாட்டில் சொல்கிறார். இப்போ எல்லோரும் பொய் சொல்கிறாங்க, நடிக்கிறாங்க. எப்படி சார் உண்மை மெய்ஞானம் வரும்? நீங்கள் ஒன்று நம்பினா, மாணிக்கவாசகர் நம்பினா அப்படியே திருவாசகத்தை ஏற்றுக்கொள்ளணும், கொஸ்டின் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் எங்கேயோ நிலையில் இறைவனோட கலந்து அந்த அனுபவத்தை பாடியிருக்கிறாரு. ஒன்று ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லை ஒதுங்கிடுங்க. நீங்கள் மாணிக்கவாசகரை ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறான், ஆராய்ச்சி பண்ணுறாரா? அவர் எந்த நிலையில் போய் இருந்தவர், இந்த அனுபவத்தை சொல்கிறார். என்ன நம்ம நாடு எங்கே இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். இப்போ எனக்கு எதாவது மருத்துவத்தையும் இவரை பற்றி எதாவது ஆராய்ச்சி பண்ணேன், நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது? அவர் 40-50 வருஷம் அதிலே ஊர்னவர். மாணிக்கவாசகர் தாய்மானவர் போனோன்னா அப்படியே இறைவனோட கலந்து அந்த அனுபவத்தை பெற்று பிழிஞ்சி கொடுக்குறாங்க. ஒன்று ஏற்றுக்கொள்ளுங்க, நம்புங்க, இல்லைன்னா பேசாமல் உங்கள் வேலை இருப்பார். கிரிட்டிசைஸ் பண்ணால் என்ன ஆகும்னா பாவம் வந்துச்சு, உங்கள் ஜீவனில் வந்து அது ஒட்டும். இது சொன்னால் அதுக்கு மேலே என்னால் விளக்க முடியல. இப்போ அவரை சொன்னார்ல, நோய் வருவதற்கு வினைக்காரன் திருமூலரில் 10 பாட்டில் சொல்கிறார். உங்களுக்கு வர நோயெல்லாம் சொல்லி இது முன் வினையினால் வந்ததுங்கிறார். அது எங்கே மருந்துனால தீரும்? இதெல்லாம் சொன்னால் பொதுமக்களுக்கு புரியாது. இப்போ என்னையே வேறு மாதிரி நினைப்பாங்க சொன்னால். ஏன்னா நான் பல சித்தர்கிட்ட இருந்தவன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் பெரிய மருத்துவர். அவர் நான் உட்காந்துருப்பேன், வருவார், என்னப்பா அவன் கோயிலில், சரி பார்த்துக்கலாம்ப்பா, அது மருந்து இருக்குது, அடுத்த அமாவாசைக்கு வாழ்வார், அடுத்த அமாவாசை கழித்து வாழ்வார், அனுப்பிச்சி விட்ருவார். நான் கேட்பேன், அப்புறம் போனப்போ ஏன் சாமி வந்தானே ஏதாவது மருந்து இருக்கு? அவன் இன்னும் 5 நாளைக்கு அடுத்த வாரம் இருக்க மாட்டான், ஒரு வாரம் கூட இருக்க போகிறதில்ல, அவனுக்கு எதுக்கு ஏன் மருந்து கஷ்டப்பட்டு தயார் கொடுக்கணும்? அவன் அடுத்த அமாவாசைக்கு வந்திருப்பாடு பார்த்துக்கலான்னு சார். இதெல்லாம் நடக்குது. சேலத்தில் இருந்துக்கிட்டு மெட்ராஸில் மருத்துவம் பார்ப்பார், நினைவிலே மருத்துவம் நடக்கும். இதெல்லாம் இருக்குது.
ஆனால் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா அந்த பயிற்சி தவத்துக்கு நம்ம யாரும் தயாராக இல்லை. நம்ம போண்டாவுக்கும் சுக்கு காப்பிக்கும் அலையிறனே. காலைல காஃபி இல்லைன்னா எவ்வளோ கோபம் வருது. பாத்திரத்தை தூக்கி போடுறோம்ல. நடக்குது, எங்கள் வீட்லேயும் நடக்குது. அவன் விரும்பின மாதிரி அன்றைக்கி சாப்பிட்லாம், தட்டை தூக்கி போட்டுடுறான்ல பையன். என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் பேசாமல் பார்க்க வேண்டியதான். இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாரும் நாக்குக்கு அடிமை, எல்லா 5 புலனுக்கு அடிமை. எப்படி மெய்ஞானத்தில் எந்த தவத்தை பண்ணி எதை அடைய போகிறீங்க சொன்னால் எல்லோரும் கோபம் வரும். கோபம் மட்டும் எல்லாருக்கும் வருது. என்னங்க ஜெயராமன், எல்லோரும் கோபம் வருது, வேகப்பட்ட கோபம் வருது. அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா இறைவன்? இவரை பிடிக்கணுமா? ஈர்த்து என்னை ஆண்டு கொண்ட எந்தை பெருமானே, அவராக வந்து பிடிச்சிக்கிட்டார். நாயினேனை நலம்மலி தில்லையில் கோலமார்தரு பொதுதினில் வருக என ஏழை என்னை இங்கு ஒழித்தருளி. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எனக்கு அனுபவம் உண்டு. இறைவன் அவர் ஒரு முடிவு பண்ணுவார், நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களெல்லாம் கொடுத்துட்டாரு, நம்மளை வெயிட் பண்ண வச்சுருக்காரு, நம்மளை அப்புறம் வாழ்ந்தாருன்னா அவர் ஒரு காரணத்தோடு தான் செய்கிறாரு. ஏன் இவரோட வந்த 1000 மேலே இவர் ஒருத்தர், எல்லாரும் ஜோதியில் கலந்துட்டாங்க. இவர் மட்டும் நில்லுன்ட்டார். ஏன்? உனக்கு இப்போ இல்லை, பின்னாடி வா. எங்கே? ஓ தில்லைக்கு வா அப்படின்ட்டார். இவருக்கு அழகார், என்னையா விட்டு என்ன ஒரு ஆளை விட்டீங்கன்னு. ஏன் விட்டார்? இவர் வாயிலாம் திருவாசகம் வரட்டும். இவ்வளோ அனுபவம் யார் பதிவு சென்றது? எல்லோரும் ஞானிகள் தான். பல பேர் இறைவன்கிட்ட போனாங்களா, குருபுரம் ஞானம் ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ இங்கே கூட யாராவது இருக்கலாம், எல்லாம் இருப்பாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னா, ஞானிகளில் 2 வகை. ஒன்று குருபுரான் பல பேரை மௌனியாக்கிடுவார். எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க உலகத்துக்கே காட்ட மாட்டாங்க, அப்படியே மௌனமாக இருந்துட்டு போயிடுவாங்க. அதில் அவர் தேர்ந்தெடுத்து ஒரு 1000 பேரில் ஒருத்தர் தான் சில ஒரு 5000 வருஷம் இல்லை 1000 வருஷத்துக்கு ஒருத்தர் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வாக்மியாக ஆக்குவார். வள்ளலார் அவருடைய குரு அவர் வாக்மியாக ஆக்குறார். அவரோட பல பேர் இருந்தாங்க, எல்லாம் மௌனி. தாய்மானவர் காலத்துலேயும் பல பேர், எல்லாரும் மௌனி, எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் அந்த குரு என்ன பண்ணுறா, இவன் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இவனுக்கு தான் அந்த வாக்கு வன்மையை கொடுத்து, மாணிக்க வாசகன் நீ பாடு, தாய்மானவர் நீ பாடு, வள்ளலார் நீ பாடு. அப்போ அந்த குரு யாரை தேர்ந்தெடுக்கிறார், அவருக்கு அவரே வாக்கு வன்மை கொடுத்தாரு. அவர் கவிதை எழுதுவார், பேசுவார். வள்ளலார் எவ்வளோ பேசியிருக்கார். இது சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன ஆகுன்னா, ஏதோ குறிப்பிட்ட ஒருத்தர் தான் வந்தாங்கன்னு இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பேர் ஞானிகள் இருப்பாங்க. ஆனால் வெளியே தெரியாது. அது குரு உத்தரவிட்டால் தான் இவர் பேசுவார். குரு ஆணை இல்லாமல் இவர் பேச மாட்டார், பாட மாட்டாங்க. இது சரியாக புரிஞ்சிக்கலன்னா இதை ஒருத்தர் தான் என்பது இல்லை. அதை தான் இவர் சொல்கிறார். இவரை தனியாக்கிட்டார். கோலமார்தரு தில்லையில் நீ அங்கே வாப்பா, அங்கே பார்த்துக்கலாம். அந்த தில்லையை பற்றி சொல்கிறது நிறைய செய்தி இருக்குது. இப்போ தில்லைக்கு எல்லாம் நடராஜர் கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாம் ஓடி வந்துடுங்க. 5 விஷயம் இருக்காங்க. பேரம்பலம் இருக்குது, பொன்னம்பலம் இருக்குது, சிற்றம்பலம் இருக்குது, ரத்தன சபை இருக்குது, இல்லையா? 5 விஷயம் அங்கே இருக்குது. ஆனால் யாரை பார்க்க, ஜமதக்கினி முனிவர் அங்கே தானே இருக்கிறார். திருமூலர், பதஞ்சலி, வியாகரபாதர், ஜமதக்கினி இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் கேட்கக்கூடாது, அப்படியெல்லாம் ஞானம் கொடுக்க முடியாது. சித்தர்களுக்கு வந்து வாங்க, முன்னாடியே சொல்லிவிடுங்க சதானந்துக்கிட்ட, நாங்கள் அடுத்த மாதம் வரோம் ஞாயிற்றுக்கிழமை, ரைட்டு, நான் 3 மணிக்கே வந்துடுறேன், பேசுவோம், நீங்கள் வாங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் கேட்குறக்கெல்லாம் நீங்கள் ஃபோனில் பதில் சொல்லுங்க, இல்லை எங்கள் வீடு தேடி வாங்க, வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நடக்கும். அது மேலே உத்தரவு வந்தேன். நான் யாரை தேடிட்டு போனேன், அவங்கவுங்க என்கிட்ட வீட்டுக்கு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அது மேலே என்ன உத்தரவு வருதோ அப்படி தான் குருபுரான்லாம் செய்வாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் சொல்கிறார் பாருங்க, பக்தி வலையில் படுவோன் காண்க. இறைவன் யார்? கண்ணால் யானும் கண்டேன் காண்க, பக்தி வலையில் படுவோன் காண்க, போனியில் சேவடி தீண்டினன் காண்க. இவ்வளோ செஞ்சான். யார் என் முன்னாடி வந்து இவ்வளோ வந்து செஞ்சார்ல, சேவடி தீண்டினர், போனி மிசை நின்னார், கண்ணால் யாருன்னா சிவன் என யானும் தேரினன் காண்க. அதையும் அவர் தான் உணர்த்தார். வந்தவர் யார்? சிவபெருமான் காத்திட்டார். நிச்சலும் ஈர்த்து ஆட்கொண்டான் வாழ். தினந்தோறும் வந்து வந்து உணர்ச்சியை காண்பார். இந்த சிவவாக்கியம் சொல்ல ஒரு நிறுத்த முடியலன்னு நினைக்கிறேன். அவர் ஃபோன் நிறுத்த முடியல. ஓ அங்கேயா? இந்த கூட்டுப்புழு என்ன பண்ணும், குளவி ஒரு புழுவை கொண்டு போய் வச்சுட்டு, இதை கதை தான், சயின்ஸ் பிரகாரம் நம்ப முடியாது. ஆனால் அவர் தத்துவம் சொல்கிறார். அந்த புழுவை கொட்டிட்டு மண்ணை மூடிடும். தினந்தோறும் வந்து ரீங்காரம் போடும். உள்ளே இருக்கிற புழு நினைக்கும், ஓ இன்றைக்கி சத்தம் கேட்குது, இன்றைக்கி கொட்ட போகுதுன்னு அந்த குளவையே நினச்சி எதை நீங்கள் ஆழமாக நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறிடுவீங்க. அந்த புழு குளவையாக மாறிட்டு
கூட்டை உடச்சிட்டு வந்துடும். இது ஒரு கதை, சயின்டிஃபிக்காக அது நம்ம நிரூபண முடியும். ஆனால் அந்த கதை என்ன சொல்கிறாங்க சித்தர்கள், இப்படி நீ மனசால் எதை ஆழமாக நினைக்கிறியோ நினைக்க நினைக்க அதுவாக ஆகிவிடுவாய், நினைத்தது வண்ணம் ஆகுதல். அதுதான் மெய்ஞானத்துக்கு மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் சொல்கிறார், இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதருமாக்கை ஒழியச் செய்த உன்பொருள். இன்று எளிவந்த தன்மையாக வந்து எனக்கு எல்லாத்தையும் அறிவித்து போயிட்டாருங்கிறார். அப்போ பரம்பொருள் உங்களை தேடி வரும். ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போகிற இறைவன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்ன, ஆன்மீகத்தில் இறைவன் வர்றபோது சொல்லிட்டுலாம் வரமாட்டார். நான் தான் வந்திருக்கேன் சிவபெருமான் என்ன வணங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே வேறு ரூபத்தில் வருவார். பிச்சைக்காரராக கூட வந்து நிற்பார். நம்ம ஏமாந்துடும். இந்த மாதிரி நிறைய நடக்கும். நிறைய விஷயங்களை நம்ம ஏமாந்துடும். அப்புறம் தான் அவர் போன அடடே இந்த ரூபத்தில் வந்திருக்காரு இவர், அநேகமாக அடாடா விட்டுட்டுமே. விட்டுட்டு என்ன பண்ணுறது? அவர் பல முறை டெஸ்ட் வைப்பார். அதை மாணிக்கவாசகர் சொல்கிறார், ஒழிக்கும் சோரனை கண்டனம். சோரன்னா திட்டுத்தனமாக ஒழிச்சிக்கிறது. கண்டனம் ஆர்மீன், உற்றாதீங்க, இந்த மாதிரி வந்து உங்களை டெஸ்ட் பண்ண வரும். ஆர்மீன் நாள் மலர் பிணையில், நல்ல மலர் மலை வளையத்தினால அதை கட்டுங்க. தாள் தலை இடுமீன், திருவடியிலிருந்தே சுற்றி பிடிச்சிங்க. சுற்று மீன், சூழ் மீன், தொடர் மீன், விடேன் மீன், பச்சன் மீன் என்றவர் பச்சு முச்ச ஒழித்து. உங்கள்கிட்ட ஒரு குருபிரான் மாதிரி வந்தார்னா யார் முயற்சி பண்ணணும்? அவரும் உங்களை முயற்சியெல்லாம் பண்ண மாட்டார். வந்துவாங்க, நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஆனால் இப்போ உலகம் எப்படி இருக்குன்னா, அவர் நம்மகிட்ட வருவாரா, நம்மகிட்ட வந்து பேசுவாரா, நம்ம வந்து அவருக்கு எதாவது செய்வாரா, நமக்கு எதாவது கொடுத்துட்டு போவார்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறது? இந்த சீடை எங்கேருந்து விளங்குவான்? புரியுதா உங்களுக்கு சிக்கல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அவன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு குரு பின்னாடி போகிறாங்க. குடும்பம், பொண்டாட்டி, புள்ள, சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு குருவே சரண் போனதுனால அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கி யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்த 100 வரி சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறார்ல, விட்டு விட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டு விட்டு போகிறார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிடுது. இங்கே என்ன பிரச்சனை, அதாவது சமூகம் ரொம்ப சிக்கலமாக. இதே கருத்தை திருமூலர் சொல்கிறார். திருமூலர் இதே கருத்து சொல்கிறார். இறைவன் வந்துட்டாரான். சூடு மீன் நெஞ்சிடை வைப்பன், பிரான் என்று பாடுவன், பன்மலர் தூவி பணிந்து ஏற்றுவன், ஆடுவன் ஆடி அமரப்புறான் என்று நாடுவன் நான் என்று அறிவது தானே. திருமந்தன் 50வது பாட்டு. முதல்ல கடவுள் உனக்கு, அதில் 50வது கடைசி பாட்டு. ஆடுறான், பாடுறேன், பூமாலை போடுவேன், திருவடியை கட்டி பிடிச்சிக்குவேன், பாடுவேன், உறக்க சொல்லுவேன், என் குரு வந்துட்டார், தெய்வம். திருமந்திரம் பாட்டு 50வது பாட்டு முதல் தந்திரத்தில். அப்போ எல்லா திருமந்திரமாக இருந்தாலும் திருவாசகமான வந்துட்டார்னா அந்த நிலை. அரைகூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையாண்டு என்புருக ஓலமிட்டு. இப்போ இறைவன் உங்கள்கிட்ட வர்றாருன்னா முதல்ல உங்களுக்கு உருக்கம் வந்துடும். அது எப்படி இருந்தாரா? கையில் நெல்லிக்கனி வச்சுருந்தா நீங்கள் நினைக்க மாதிரி எங்கள் காட்டில் மலையில் இமயமலையில் இல்லை. இறைவன் உங்கள் முன்னாடி வந்துட்டானா உங்கள் கண் எதுக்கு நேர் கண்முகத்தில் இருக்கிற தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்வது அறியேன் முறையோ தரியேன் செத்து. ஐயோ இப்படி ஒரு உருக்குறானே, உள்ளிருந்து உருக்கினன் என்புகளே உருகுதுங்கிறார். இதான் மாணிக்கவாசகர் அனுபவம். அந்த அனுபவம் நீங்களும் பெறலாம், எல்லா சித்தர்களும் பெறுகிறார்கள். இது உண்மை. அருளியது அறியேன் பருகவும் ஆறேன் விழுங்கியும் உலகில். அவன் எனக்கு ஏதோ செஞ்சார், ஆனால் எனக்கு தெரியல. நமக்கு எல்லோரும் என்ன பிரச்சனைனா, இறைவன் வருவார், குரு வந்து உங்களுக்கு ஏதோ செய்வார், அவர் என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியாது. ஏன் அது செய்யறதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட நமக்கு பக்குவம் இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போட்டோம், மருந்து சாப்பிட்ற போட்டோம், ஏதோ நோய் தந்துச்சு, என்ன கொடுத்தாரு, அது என்ன மருந்து, உள்ளே போய் எப்படி நோய் தெரியாது, நம்பிக்கையில் ஓடுது. அதே மாதிரி இறைவன் வராது, உங்களுக்கு எல்லாம் அனுபவம் கொடுக்குறாரு, வந்ததுன்னு தெரியல, கொடுத்த அனுபவம் தெரியலையா, அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணாரா இறைவன், ரொம்ப அழகான அனுபவம் சொல்கிறார். வாக்கிருந்த அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனர், கொடியேன் ஊந்தழை குரம்பை தோறும் நம் உடலகத்தே அற்புதமான அமுத தாரைகள் எற்புத்துளை தோறும் ஏற்றினன். முதல்ல வந்து இறைவன் அமுதத்தை கொடுத்தார். இவன் எப்படியா கையில் போட்டு, இவர் என்ன செஞ்சார், என்ன பண்ணார்? மாணிக்கவாசகர் அமிர்தத்தை குடிக்கணும்ல, குடிச்சு என்ன பண்ணார்? விக்கிட்டார். ஏன் விக்கிட்டார்? அவள் தான் வினை இல்லை, எல்லாத்தையும் விக்கல் எடுத்துட்டார். பார்த்தார் இறைவன் எவ்வளோ கருணை பாருங்கள். விட்டுட வேண்டி தானே, விடக்கூடாது நம்ம அடியான் அப்படின்னு சொல்லி
திருப்பி அவனை பிடிச்சி வாயில் அமிழ்தம் கொடுத்தான்னு விற்கிற டாக்டருக்கு தெரியும், கட்டி போடு, நரம்பு இன்ஜெக்ஷன் போடு, நரம்புல ஏற்றிட்டார் அவங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுவார்? எற்பு துளைதொரும் ஏற்றினன் உருகுது ஒரு உள்ளம் கொண்டாங்கு, இப்படி என்னை செய்து விட்டாரே என்று அவர் ரொம்ப உருகிறார். அந்த உருகுன அந்த எல்லைக்கு போன பிற்பாடு அவருக்கு என்ன அனுபவம் வருகிறது என்று நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் ரொம்ப நமக்கு வியப்பாக இருக்குது. இப்படிப்பட்ட அனுபவம்லாம் கிடைக்குதான். கண்ணல் கனிதேர் கடைமுறை என்னையும் இருப்பதாக்கினான். அப்போ இந்த வள்ளலார் இதை எடுத்துக்கிறார். மாணிக்கவாசகர் இந்த 4 பேர் மேலே பாட்டு பாடினார்ல, ஆளுடை அடிகள் அருள் மாலை மாணிக்கவாசகர், ஆளுடை நம்பி அருள் மாலை சுந்தரர், ஆளுடை அரசு அருள் மாலை நாவுக்கரசர், ஆளுடை நம்பி சுந்தரர், இவர் ஞானசம்பந்தர், ஆளுடை பிள்ளை அருள் மாலை. இந்த மாணிக்கவாசகரை பற்றி இவர் பாடின பொழுது என்ன சொல்கிறாரு? இரு என்று தனியாக நுட்பம் ஏதோ உனக்கு பண்ணார்ல இறைவன், அது எனக்கு கொஞ்சம் சொல்ல, உனக்கு ஏதோ பண்ணதான் நீங்கள் சொல்கிறீங்க. அகவல்ல சொல்கிறார், போற்றி திருவகல்ல, அது என்னான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படியே வள்ளலார் கேட்குறார் ஆளுடைய அடிகள் அருள்மாலையில். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னென்ன பண்ணா இறைவன்? அருவரத்தோருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமை என்று இகழாதே திருவாத ஊர் இணையை பிரிவிலான அறியாத நிழல். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இது அனுபவிச்சாதான் தெரிய முடியும். அருவறுத்து இருக்கிற இறைவன் வந்து உங்களுக்கு அனுபவம் கொடுத்தார். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? ஏதோ போகிற போக்கில் ஒரு அனுபவம் கிடச்சிது தூக்கி போட்டு போயிடுறீங்க. இது சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு பக்குவம் வராது. அப்படி நிறைய அனுபவங்கள் வந்திருக்கு. ஒரு அனுபவம் எனக்கு திருப்பதியில் நிகழ்ந்தது. அதை விரிவாக சொல்ல முடியாது. பெரிய கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு நானும் ஒரு பெரியவர் அழைச்சிட்டு போயிருந்தேன். ஒரு ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஃப்ளைட்டில் அழைச்சிட்டு போனேன். ரேணிகுண்டாக அப்போ 400 ரூபா டிக்கெட். போயிட்டு வர்றபோது கூட்டம் ஒன்றுமே செய்ய முடியும். நொந்து நூலாகி லட்டு வாங்க முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம். இறங்கிட்டேன் பஸ்ஸில் ஏறி. அதில் நான் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸில் ஏறி உட்காந்து எல்லாம் யாருன்னா எனக்கு முன்ன பொண்ணு தெரிஞ்சு வந்தால் உட்காந்து 40. ஏன்னா இப்படியே வர முடியல 2.5 மணி நேரமா க்யூவில் உட்காந்தா எல்லாம் தெரிஞ்ச பக்கம் தானே. நான் 2.5 மணி நேரமாக நிற்கிறமில்ல, யூட் ஷேப்பில் வந்துக்கிட்டே இருக்கணும் க்யூ. ஏறி உட்காந்தா நான் உட்கார போல கடைசி சீட் கடைசியில் எனக்கு ஒன்று ஒரு ஐயில் உட்காந்துருக்கேன். இளமையோட நல்லா பட்டை 11 அங்கம்லாம் அது நாமம் போட்டுட்டு எனக்கு தூக்கி வர போட்டு பஸ்ஸு புரட்டுடுச்சு. அதுக்கெல்லாம் தார்பாய் 3 கம்பி இருக்கும் தார்பாய். அதில் ஒரு மஞ்சப்பை தொங்குது. நான் அவரை கேட்குறேன், என்னங்க ஒரே கூட்டம் திருப்பதியில்? அதுக்கு முன்னாடி இப்படி கேட்டேன், நீங்கள் எப்படி வந்து உட்காந்தீங்க? இவ்வளோ பேர் எனக்கு என்ன? நான் கேட்டேன் 3 மணி நேரமாக க்யூவில் நின்று தானே பஸ்ஸில் ஏறுறோம் அந்த காலம். அவர் சொல்கிறார், இல்லை நான் இங்கே வேலை செய்கிறேன் ராமானுஜர் கூடத்தில், நான் ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துருக்கேன். ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்தால் க்யூவில் நிற்க வேண்டாங்கிறார். நான் அது வரைக்கும் தெரியல. அவர் சொல்கிறார், சரிங்க. அப்புறம் என்னங்க இப்படி ஆகி போய் லட்டு எல்லாம் கிடைக்கல. என்ன லட்டு கிடைக்கல? என்கிட்ட சொல்லியிருந்தா அவனுக்கு எல்லாம் பண்ணியிருப்பேன். நான் உங்களை இன்னைக்கு இப்போ தான் நான் பார்க்குறேன், ஜஸ்ட் நவ். அப்படியான அந்த மஞ்சள் பையத்தை இருந்தால் கையை விட்டார். பெரிய வடை, கருப்பு வடை 3, 5 லட்டு அப்படியே எடுத்தார், வச்சுருக்கோண்டார். நான் கையில் வாங்கலை, பை பிடிக்கொண்டார். இந்த அப்போல்லாம் ஜோல்லாம் பை போட்டுருவேன். வாங்கிட்டேன். வாங்கின உடனே பக்கத்தில் இருக்க பெரியவர் இப்படின்றார், சாதாரணமாக நினைக்காதீங்க, சாதாரணமாக நினைக்காதீங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு. சரிண்ணா அப்புறம் ஏதோ என் பாக்கெட்டில் அப்படின்னா 10 ரூபா 5 ரூபா எடுத்தேன். இந்த பையில் போட்டுவிட்டுருந்தார். கையில் வாங்க மாட்டேது, மஞ்சள் பையில் போட்டுட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இறங்கின உடனே இவர் பிடிச்சிடணும் கெட்டியாக இருந்தோமா. நம்ம சாதாரண நினைக்கிறேன். வண்டி வந்து திருப்பதியில் இறங்குது, பல பேசிட்டு வந்தோம், பல கதையெல்லாம் இருக்குது, நேரம் இல்லை. அவர் பேரை கேட்டேன், அருள் மாறினார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. சரியான ஐயங்கார், ஒரு 20 வயசுலாம் 25 இளைஞராக இருக்கார். அருள் மாறியா? என்னங்க நீங்கள் தமிழ் பேராக வச்சுருக்கீங்களே, தெரியாதா? திருமுக்கியம்மன் பேர் அல்லவா அது, இது கூட தெரியாமல் இருக்கீங்களே. டப்புன்னு அடித்த மாதிரி இருந்தது. நான் தமிழ் வாத்தியார், தமிழ் பார்த்து தெரிஞ்ச மன்னனுக்கு ஒரு பட்ட பேர் அருள் மாறி. இறங்கின உடனே நான் என்ன செய்கிறேன், இவரை பிடிச்சிடணும். கடைசியாக நான் இறங்குறேன். இவர் எனக்கு பின்னாடி வர என்ன பண்ணார், இறங்குற உடனே அவன் அவசரப்படுத்துகிறான். அதுக்குள்ளேயே என்கிட்ட சொல்லிட்டார், தாயாரை பார்த்துட்டு போங்கோ, நேராக போயிடாதீங்கோ, திருப்பதி வந்தால் தாயாரை சேவிச்சு பண்ணிட்டு போகணும், ஆட்டோவில் போகாதீங்க, 5 ரூபா கேட்பா, 50 பைசா டிக்கெட்டு, இந்த வண்டி நிற்கிது அப்படி சொல்லிட்டு இறங்குற. நான் தான் இவரை பிடிக்கணும்னு தான் நினச்சேன். எனக்கு தாயாரை முக்கியம் இல்லை, இவரை பிடிச்சிடணும். இறங்குன உடனே என்னை தள்ளிட்டு கீழே இவர் முன்னே இறங்கி அந்த பஸ்ஸு புறப்பட்டான் திருச்சானூர்.
இங்கிருந்து கத்துறார், ஓல்டே ஓல்டே ஸ்டாப். இவர் ஐயங்கார் இல்லையா, சொன்ன உடனே வண்டியை பிரேக் போட்டு நிறுத்துறான். அவன் பிரேக் போட்டு வாயான்றான். இவர் என்ன பண்ண, என்ன அப்படியே தள்ளிக்கிட்டே போய் அந்த பஸ்ஸில் போங்கோ தயாராக சேர்த்துட்டு போக ரைட் ரைட், இவர் ரைட் கொடுக்குறாரு வண்டி பஸ். நான் இவரை பிடிக்கிறேன்னு வரேன், இவர் என்ன தள்ளி அங்கே போகன்ட்டார். இந்த மாதிரி இன்சிடெண்ட் வரும். அதில் என்ன பிரச்சனை, நாம் அந்த நேரத்தில் விழிப்பாக இருந்து அதை பிடிக்க முடியாது. ஏமாந்து அப்புறம் தான் யோசனை பண்ணுறோம், அதாடா ஏமாந்துட்டேன் இப்படி நீங்கள் இந்த துறையில் வந்தால் பல இன்சிடெண்ட் வரும், பல மாதிரி செய்திகள் வரும். எங்கள் ஐயா புட்டபர்த்தி சாய்பாபா அவருடைய முழு நேர டிவோட்டி. எனக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. நான் அவர் 2 காலை பிடிச்சி நிறுத்திட்டேன், அது தெரியுமா? இந்த மாதிரி நிறைய அனுபவம் எனக்கு. அவரும் ரொம்ப கெட்டிக்கார், என்ன மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்பார். அவர் அப்படியே நின்றுட்டார் 3-4 செகண்ட். ஏன்னா அந்த செக்யூரிட்டி வந்து என்னை தூக்கணும் இல்லை. கொடைக்கானல் நடக்குது, நான் அப்போலாம் கொஞ்சம் தீவிரமாக இருந்த காலகட்டம். இன்னும் ஒன்றா நடக்கட்டும், பார்த்துடலாம், என்ன தூக்கி போட்டால் என்ன போட்டு மெரிப்பாங்க, பார்த்துடலாம். 2 காலையும் பிடிச்சி நிறுத்திட்டாங்க. நான் வரிசையாக உட்காந்துருந்தோம், அவர் நடந்து ஆசீர்வாதம். நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி பிற பிடிச்சிட்டேன். அது நிறைய இன்சிடெண்ட். அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி துறையில் நீங்கள் வந்தால் உங்களுக்கு அனுபவங்கள் வரும். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கணும். விட்டுட்டு அப்புறம் என்ன ஆகணும், மாணிக்க வாச மாதிரி கதறக்கூடாது, ஐயோ விட்டுட்டுனே அப்படின்னு பின்னாடி வருத்தப்பட்டு ஒரு பலனும் இல்லை. அவர் என்ன பண்ணாராம், குரு வந்து என்ன காட்டாதனமெல்லாம் காட்டி, இங்கே தான் பரிபாஷை, எதை காட்டினார், அது எது சொன்னாரா? மொட்டையாக இருக்குது. காட்டாதனமெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனமெல்லாம் கேட்பித்து என்னை நீட்டேயும் பிறவாமல் காத்து ஆண்டு கொண்டான் எம்பெருமான் செய்த விக்ஷை என்ன. அந்த அற்புதம் என்ன, என்ன காட்டினார், என்ன கேட்க வச்சார் தெரியாது. இதே அப்படியே பகவத்கீதைக்கு வாங்க, விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம் இறைவன் விஸ்வரூபத்தை காமிச்சார்னு படம் திரைப்படத்தில் பார்க்குறோம். இன்னும் உண்மையிலே அவர் பார்த்தார், விஸ்வநாதத்தையும் விஸ்வரூபத்தையும் காமிச்சார். விஸ்வரூபத்தை பார்த்தார், விஸ்வநாதத்தை கேட்பார். அதே தான் இங்கே மாணிக்கவாசகர், காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து. அது என்ன, இங்கே தான் ஒரு குருபுரான் தேவைப்படுறார். விஸ்வரூபம்னா, விஸ்வம்னா உலகம், உலகத்தில் இருக்கிற 84,100,000 யோனியில் வந்து எல்லா உயிர்களும் இருக்கிற அந்த ஒரே பொருள் இருக்கு பாருங்க, அதுதான் காட்டுறது. காட்டி இதுதான் நான். அப்போ தான் அவர் வாயை பழக்கிறார். சுகர் மகரிஷி காமிக்கிறார்கள், எல்லா ஜீவன்லையும் அந்த இருக்கிறது ஒரு பொருள், அது எதுன்னு அன்னைக்கு காமிக்கிறார். அந்த நாதத்தை அன்னைக்கு கேட்க வச்ச உடனே அர்ஜுனா முடிஞ்சு போச்சு, ஃப்ளாட் ஆகிட்டார். மாணிக்க வாசகர் பெற்றதும் அதுதான். காட்டாதனவெல்லாம் காட்டி கேட்பித்து பின்னும் கேளாதனவெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் சதானந்தான் சொல்லவே மாட்டேங்கிறாரு. சொன்னால் தானே நான் உங்கள் பின்னாடியே வர முடியும், தெரிஞ்சால் தானே சொல்லுவேன்றீங்களா. கேட்பித்து இவ்வளவும் செய்கிறார். சரி, அதுக்கப்புறம் சொல்கிறாரு திருச்சரகத்தில், வருக என பணித்தனை வான் உலகோர்க்கு ஒருவனே. இறைவன் என்ன பண்ணுறாரு, உங்களை அழைக்கிறார். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போகணும். போக முடியுமா, போக முடியுமா? அது ஏன் நீங்கள் அங்கே திரும்பி பார்க்குறீங்க? இறைவன் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளுங்க, அவர் அங்கேயும் இருக்காருன்னு எடுத்துக்கொள்ளுங்க. என்னங்க நான் சொல்கிறது இல்லை, நம்மளால் முடியாததான் பிரச்சனை. இந்த அனுபவத்தை நான் பெறுகிற பொழுது, அந்த அனுபவத்துக்கு உள்ளே போகிற பொழுது நடக்குது பாருங்கள். நீங்கள் அதை ரிசீவ் பண்ண முடியுமான்னு தான் பிரச்சனை. அதுதான் இப்போ இங்கே நான் திரும்ப உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். எனக்கு அப்போ நிகழ்ந்து, நான் இப்போ இருக்கிற ஃப்ளாட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது என்னுடைய சித்தர் வந்த பெரியவர், அவர் அந்த முறையில் தான் கிரகப்பிரவேசம். இந்த இப்போ உலகமாக நான் பண்ணலை. எல்லாம் படித்து முடித்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டால் பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, 70 பேர் சாப்பிட்றாங்க. எங்கள் வேலைக்காரங்க, அந்த பில்டிங் தான் முடியல. அப்போ ஒரு பெரியவர் சாப்பிட்டு போகிற ஒரு மேஸ்திரி கொத்தார், என்னை பார்த்து அழுகுறார், அழுகுறார். நான் அப்புறம் கை என்னங்கன்னு ரொம்ப அழுதுட்டு சொன்னார், நான் எனக்கு வயசு இப்போ 80, 70 வருஷமாக இந்த வேலை பார்க்குறேன், இது வரைக்கும் எங்களை மதித்து யாரும் இப்படி வாழையில் போட்டு சாப்பாடு போட்டதில்லை. என்ன சரவண பவன் அப்போல்லாம் சொன்னால் வீட்டுக்கே வந்து போடுவாங்க. அப்போல்லாம் 30 ரூபாய் 40 ரூபாய் வாழையில். நான் சொன்னது 89, 88. இது என் குரு பக்கத்தில் இருக்கிற சிரிக்கிறார். உன் கிரகப்பிரவேசம் பூர்த்தி ஆயிடுச்சு, நீ பண்ண கிரகப்பிரவேசம் சரி, இதுதான் கிரகப்பிரவேசங்கிறது.
அப்போ நான் அவர்கிட்ட உரிமையாக கேட்டேன், எனக்கு இதெல்லாம் செய்யணும், இப்பயே எனக்கு கிடைக்கலன்னாரு. அவர் கோபம் வந்துச்சு, இப்பயே வேணுமா, இப்பயே உனக்கு எல்லாம் வேணுமா, கிளம்புட. அப்படியே ஒருமையில் வந்துட்டார். எல்லாத்தையும் அவுத்து போடு, கோமத்துக்கிட்டு வா, ரோட்டுக்கு வா, நான் எல்லாம் செய்கிறேன். அவர் தயாராகிட்டார். என்னால் கோமம் கட்ட முடியல, என்னால் ரோட்டுக்கு போக முடியல. இந்த சந்தர்ப்பம் நீங்கள் இதில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் தயாரா? நான் அப்போ தயார் இல்லை. நான் தயார் இல்லை. ஏன்னா அப்போ தான் கிரகப்பிரவேசம் பண்ணுறேங்க. கல்யாணம் பண்ணி பையன் பிறந்திருக்கிறான். நான் எங்கே எதை விட்டுட்டு எங்கே போகிறது? ஆனால் நம்ம ஆசைப்படுறோம் எல்லாத்தையும் பெறணும்னு. வாய்ப்பு வருது. அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், என்னடா என்கிட்ட எதிர்பார்க்குறேன், வேணுமா, ரைட் தரேன், வா வெளியே வான்ட்டு. எங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரெலாம் உட்காந்துருக்காங்க, அம்மா கிரகப்பிரவேசம் நடந்துட்டு இருக்கு, வெளியே வான்றாரு. விலங்கோடு கட்டுருந்தார். இப்போ ரோட்டில் உட்காருந்தார், நடு ரோட்டில். நான் எங்கே போகிறது? நான் அப்படி இப்போ தெரியுதா, இன்னும் இவ்வளோ தூரம் பேசுகிறேங்க. நான் தயார், நீ தயாரான்ட்டு. நான் தயார் இல்லை, வெறும் வாய் பேச்சு தான். அதனால தான் ஜாக்கிரதையாக இந்த ஞானத்தை நீங்கள் முதல்ல உங்களை தயார் பண்ணிக்கணும். உங்கள் குடும்பம் பொறுப்புலேருந்து பண்ண பிற்பாடு தான் நீங்கள் இதை பெற முடியும். எல்லாத்தையும் எப்படி சார்? ஆனால் இன்றைக்கி என்ன சூழலை, எல்லாம் உட்காந்து இருந்து ஏசி ரூமில் உட்காந்து அது என்ன, ஓ திஸ் இஸ் ரைட், ஓ திஸ் இஸ் சுழுமணி, ஓ ரைட், இதுதான் அடிமணியா, இதுதான் சாகாத்தலைங்க, ஓ ஐ அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் சாகாத்தலை, திஸ் இஸ் போகா பொருள். இந்த ஏசி ரூமில் உட்கார்ந்துக்கிட்டு அதிகாரத்தில் இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள தெரிந்தாலும் அது புரியாது. ஒன்னதால் படம் தான் எழுதியிருக்காரு, சாகாத்தலைன்னா என்ன, வேகாக்கால் போகா பொருள் எழுதியிருக்காரு. உரைநடையில் இருக்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க? இதுதான் இப்போ இருக்கிற இடர்பாடு. இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற இடர்பாடே இந்த சிக்கலில் தான் இருக்கிறோம். அது திருப்பி சொல்கிறாரு பாருங்க, தானே வந்து தலையடித்து ஆட்கொண்டொருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவா என்கிறார். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, காட்டாதனவெல்லாம் காட்டி, அது திருச்சகத்தில் இருக்குது. அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுற திருவம்மானில் ஐயா. ஆமாம், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறார். அங்கே சொன்னார் திருச்சகத்தில், இங்கே அதே காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி. சிவம்னா என்ன? தாழ் தாமரை, ரெண்டு திருவடியில் காட்டுறாங்க. இதுதான் இழிவ. தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய. ஏன் நீங்கள் ஞானி ஆகிட்டா உங்கள் வீட்டு அண்ணன் ஒத்துக்குவானா? அவன் பொண்டாட்டியே ஒத்துக்க மாட்டான். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், சம்பாரித்து கொடுத்தாரு, நீங்கள் சாமியார் ஆகிட்டார். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் உங்களை பைத்தியக்காரன்னுவாங்க. நாட்டார் நம்மை நகை செய்ய. நாம் மேலே வீடு. நம்ம சொந்தக்காரன் அப்பா அம்மா மனைவியெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, நல்லா இருந்தால் வைத்தியக்காரன் ஆகிட்டாங்க, குரு இந்த யார் சாமியார் வந்து இப்படி ஆன ஆகிட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன கிடைச்சா, நாம் மேலே வீடு எய்த ஆள்தான் கொண்டு ஆண்டு கொண்டவன் என்கிறார். அப்புறம் ஒன்று சொல்கிறார், காட்டக்கூடாத மெய்ப்பொருளை எல்லாம் காட்டி திருவடி தாமரை காட்டி தன் அருளாகிய தேனை காட்டி சிவமாக்கி தன்னையே சிவமாக்கிய பெருவை. அதுதான் குருகுரன். இப்போ ரொம்ப சிக்கலாக இருக்கா, என்னடா சித்திர இலக்கிய மையத்துக்கு வந்து எல்லாம் இப்படி தான் ஞானமா, எல்லாத்தையும் விடணுமா? முதல்ல விட்டு பெற்றுட்டா அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ பற்று இருக்காது. இது சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல வண்டி ஓட்ட வரைக்கும் இடுப்பை அங்கே ஒழிக்காதே பாட்டெல்லாம் இருக்குல்ல, பஸ்ஸு போட்டு கார் ஓட்டணும்னா 10 இடத்துல வேர்த்து விறுவிறுத்து முதல்ல பழகணும். நான் அப்படி தான் கார் வாங்கி 3 மாதம் ஓட்டி பார்த்தேன், தியேட்டர் வச்சுருந்தேன், விற்றுட்டேன். ஏன்னா பனியில் உடம்புலாம் நனைஞ்சு போச்சு. 3 கிலோமீட்டர் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு ஒன்று பார்த்தேன், நமக்கு இது ஒத்து வராதுன்னா பழையபடி ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டேன். பஜாஜ் அப்போ கப்பு வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு வரல. ஆனால் நல்ல தேங்கி ஆகிட்டேன்னா மவுண்ட் ரோட்டில் அவ்வளோ டிராஃபிக்கில் அவர் கையை விட்டு ஜாலியாக நம்மளோட சித்தி போய் யோ ஹேண்ட்பேரை பிடியா வண்டி, அது பாட்டு அவர் என்ன நினைக்கிறார் அப்படி வண்டி போயிட்டு. ஏன்? பழக்கம். அப்போ இந்த ஞானத்தை பெற்றுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தில் வந்தால் உலகம் உங்கள்கிட்ட ஒட்டாது, நீங்களும் அதை ஒட்ட மாட்டீங்க, நீங்கள் இருப்பீங்க பழைய ஆள் இல்லை. இதுதான் இருக்கிற நுட்பம். இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டாலும் சரியாக இருக்கும். திருப்பெருந்துறையில் அவர் சொல்கிறார் பாருங்க, கண்ணார் கழல்காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க நம்ம. எங்கே கழல் இருக்குது, எங்கே திருவடி இருக்குது? கண்ணார் கடல் காட்டி, கண்ணார் கடல் காட்டி. ரொம்ப சிக்கலாக இருக்கா பரிபாஷை, அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அண்ணாமலை யானை பாடுதேன். அண்ணாமலை திருவருள் கூட்டுச்சுன்னா அடுத்த சொற்பொழிவில் கடவுள்னா யார், ஏன் கருத்து இல்லை, எல்லாம் பாட்டு ஒரு 15-20 பாட்டு தொகுத்துட்டு இருக்கோம். இந்த திருமந்திரம் பண்ணுற வேலை என்ன? திருமூலரே தெளிவாக கடவுள்னா யார், அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், நீங்கள் எப்படி போனால் அவர் பிடிச்சிக்கலாம், பிடிச்ச ஒரு பாட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அவர்கிட்ட,
சரி, எல்லாம் தெரிஞ்சிருப்பாரு. உங்களுக்கு என்ன நடக்கும் சார்? இப்போ இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஏறுது இல்லை, உள்ள மயக்க மருந்து போதை வஸ்து போட்டால் மயங்குறீங்கள, தெரியுது இல்லை? அதை மாதிரி கடவுள் தெரிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு என்ன நடக்கும்? இவ்வளோ தெய்வத்தமிழில் திருமந்திரத்தில் சித்தர் பாட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் ஏன் ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு ஒரு 2 மாதம் இருந்தாலும் நான் என்ன மகிழ்ச்சியாக இருந்தேன்னா 2 கருத்து தான். ஒன்று, மீண்டும் திருமந்திரத்தை முழுசாக எழுத்தெண்ணி படிக்கிற வாய்ப்பு. படிக்கிற பொழுது இவ்வளோ செய்தி இருக்கா, ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி தெரியும். அடுத்த நான் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சது, நாம் இதுவரை இந்த சித்தர் மையத்தில் 20-30 வருஷம் வாழ்ந்ததில் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம போகிற பாதை சரியான பாதை. ஏன்னா இந்த பாட்டு அப்படியே இருக்குது. வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம், அடுத்த மாதம் எப்போ வாய்ப்பு இருக்குதோ. நேராக பாயிண்ட்டுக்கு வராது. இவ்வளோ தெளிவாக தமிழில் சொல்லியிருப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. ஆனால் இந்த வயதுக்கு அப்புறம் தான் அதுவே இந்த பாட்டை தான் நானும் பார்த்தேன். கங்கா ஸ்கூலில் வந்திருக்காங்களே, திருமந்திரம் 108 வாரம் பேசினேன். ஆனால் அந்த வயசில் தெரியாத அந்த விஷயங்கள்லாம் இப்போ படிக்கிற போது அதே திருமந்திரத்தில் அது தெரியுது. எல்லாமே வயதுக்கேற்ப தான் எல்லாம் தெரியும். அவர் சொல்கிறார், எப்படி பாடுவாராம்? சூடுவேன் பூங்குன்றை சூழ சிவன் திறன் தோல் கூடுவேன், கூடி மயங்கி நின்று ஊடுவேன், செவ்வாய் குருவேன், உள்ளுருகி தேடுவேன், தேடி சிவன் கழலே சிந்திப்பேன், வாடுவேன் போர்த்து மலருவேன், அனல் ஏந்தி ஆடுவேன், சேவடியே பாடுவதுதான் அம்மானே. சதானந்தான் தான் சொல்லணும். 7 மணிக்கு 7:15 முடிக்கணுமா? ஏன் விருப்பம் இல்லை. சரி, அப்படின்னா முக்கியமான செய்திக்கு வந்துடும். உண்மையாக ஒரு குருபராட்ட சேர்ந்துட்டீங்கன்னா முக்கியமான 2-3 செய்தி மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல குருபரான் கிடைச்சார், இல்லை இறையாற்றில் இறைவன் வந்துட்டார்னா அதுக்கு என்ன அடையாளம்னா, எந்த கட்டத்துலேயும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த கட்டத்துலேயும். இதெல்லாம் நீங்கள் அந்த துறையிலிருந்து அனுபவம் பெற்றால் தான் அனுபவிக்கணும். ஒரு சிக்கலான கட்டத்தில் எனக்கு வேண்டிய ஒருத்தர் போய் என் குருபரான்ட்ட சொல்கிறார், கொல்லிமலை இருக்கார், இந்த மாதிரி சிக்கல் இருக்குது, அவர் அரங்கராமணத்துக்கு ஏதோ சிக்கல் வருதுன்னாரு. அப்போ சொல்லுங்கள், யார் சொன்னது? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் மேலே ஒரு துரும்பு கூட கூடாது. இதுதான் அவர் சொல்கிற வார்த்தை. மாணிக்கவாசகர் அதான் சொல்கிறார், சுந்தரர் அதான். மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறாருன்னா, குயில் பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கொந்து அணையும் பொழில் சூளை சூழ்வாழ் குயிலே, இறைவன் என்ன பண்ணார்? அந்தணன் ஆகி வந்து அழகிய சேவடி காட்டி இறைவன் தேடி வரார். அந்தணன் ஆகி வந்து அழகிய சேவடி காட்டி எம் தமர் ஆம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டான், செந்தழல் போலும் இருக்குது தெரிவேன். இறைவன் என்ன பண்ணுறான்? அங்கேருந்து இவர் தேடி வந்து அந்தன உருவத்தில் வந்து அவன் திருவடி காட்டுதான் திருவடி பிடிக்குன்னு சொல்லிட்டு, நீ யார்கிட்ட? எந்தமர், எனக்கு வேண்டியவன், என்னவன் மாணிக்கவாசகன் அப்படின்னு சொல்லி என்னை ஆட்கொண்டானே அப்படின்னு உருகிறார். இங்கே என் தமிழ் சொன்னார் இல்லையா, இது அப்படியே சுந்தரர் சொல்கிறார். வெள்ளையான மேலே போகிறார் இல்லையா, கைலைக்கு போகிறார் இல்லையா, எல்லாரும் பார்க்குறான், யார் இவன் மனுஷன்? சிவருமானுடைய பட்டத்து யானை மேலே வரான், இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? நினைக்க மாட்டாங்களா? அப்போ சிவருமான் சொல்கிறாராம், யார் ஏன் இப்படிலாம் நினைக்கிறேன்? யார் தெரியுமா வர்றவன்? எந்தமர் ஊரன் என்றான். எந்தமர் எனக்கு வேண்டியவன், ஏன் நண்பன், என்னவன், அவன் தான் ஊரன், அவன் பேர் நம்பியாரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. என்ன கேட்குறேன்னா, மாணிக்கவாசகர் என்ன அனுபவமோ அது என்ன சிவருமான் சொல்ல அதே சுந்தரர், அதுதான் திருமூலருக்கு. அப்போது வேறு பாதையாக இருக்கலாம், தோத்திரமாக இருக்கலாம், பக்தி நூலாக இருக்கலாம், இது சாத்திரமாக இருக்கலாம், சித்தாந்தமாக இருக்கலாம். ஆனால் அனுபவம் வந்துட்டால் இறைவன் ஒரே அனுபவத்தை தான் எல்லாரும் கொடுக்குறாரு. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன சிக்கல் இருக்குன்னா, அது திருமந்திரம் வேறு சார், நாங்கள் சித்தாந்தம் வேறு சார், அது தோத்திரம் சார், அது பக்தி சார், இதெல்லாம் இந்த 3 நிலை வரைக்கும் தான். இதில் சரியே கிரியோ ஞானத்துக்கு வந்துட்டால் எல்லாரும் ஒரே முடிவில் தான் போய் நிற்பாங்க. இதை புரிந்து கொள்ளுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே 3 விஷயத்தை சொல்கிறார். இறைவன் என்ன பண்ணாராம்? செந்தழல் புரை திரு நேனியம் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணன் ஆவதும் காட்டி என்னை ஆண்டு கொண்டார். அப்போ இறைவன் வராரு, தழல் மேனியை காமிக்கிறாரு, தாமரை காட்டுறாரு, அதுக்கு மேலே உபதேசிக்கிறாரு,
நயன தீட்சை நடக்குது, ஸ்பரிச தீட்சை நடக்குது, வாசக தீட்சை நடக்குது. இவ்வளவு நடந்த பிறகு என்ன செய்கிறாரா, அந்த இறைவன் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா என்ன செய்யணும்? நாம் மாணிக்க வாசகராக மாறணும். நம்மளால் முடியுமா? ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லா பணம் கோல்டையும் கொடுத்துட்டு திருப்பரந்தோயில் கட்டிட்டார். நாம் செய்வோமா? ஐயோ ராஜா என்ன பண்ணுவார், ராஜா நம்ம தலையை வெட்டிட்டுவாரே, அப்புறம் பார்த்துக்கிறேன் சாமி, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார் இல்லையா? இந்த சிக்கல் தான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, என்னை ஒரு வார்த்தையில் படுத்து பற்றினாய் பாதையில் மனம் உருகின். ஒரு வார்த்தை தான். குருபுரான் என்ன 9 வார்த்தையாக சொல்லுவார், ஒரு பக்கமாக சொல்லுவார், அதெல்லாம் சொல்ல மாட்டார். அப்போ நம்ம எங்கே செய்யணும் என்றால், குருபுரான் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சிக்கணும். நாம் எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க? கொஞ்சம் 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் ரெகுலராக வருவீங்க, நீங்கள் பல குருமாரை சந்திச்சிருப்பீங்க, உங்களுக்கு உபதேசமாக ஒரு சொல்லி கொடுத்துருவார். எத்தனை பேர் இடையறாமல் அந்த உபதேசத்தை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? முதல்ல 10 நாள் கரெக்டாக இருப்பீங்க. நமச்சிவாயம் சொல்லி ஒரு உதாரணத்துக்கு, நமச்சிவாயர் 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 ரைட்டு. எவ்வளோ பேர் தொடர்ந்து இன்ற வரைக்கும் அந்த குரு சொன்ன உபதேசத்தில் நிற்கிறீங்க உறுதியாக? நிற்காமல் உபதேசம் தப்புன்னு சொல்ல முடியுமா? ஐயா தப்பாக சொல்கிறேன்னா, ஒரு உபதேசம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, ராமச்சந்திரன் உங்களை தான் கேட்குறேன், ஒரு உபதேசம் கிடைச்சிது, அதையே நீங்கள் இதுவரை பின்பற்றுகிறீர்களா? நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. சார் அவர் நமச்சிவாயம் சொன்னார் சார், தூல பஞ்சாயத்திரம், அவருக்கு சிவாய நம்ம சூக்கும பஞ்சாயத்திரம் சொன்னார் சார். ஐயா சொல்ல இல்லை இல்லைங்க, எனக்கு அதிசூக்கும பஞ்சாயத்திரம் சிவைய அது கிடச்சிதுன்னாரு. இன்னொருத்தர் சொல்ல இல்லை, எனக்கு காரண பஞ்சாயத்திரம் சார், சிவ 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 சிவங்கிறார். அவரு இல்லை சார், எனக்கு காரணம் சிவ சிவ சிவாயெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் இல்லை, என்ன மகா காரணம் மாயோட்டு மந்திரம் கிடச்சிது. ஆமாம், சிகரத்தில் ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்டது பாரு, என்னையும் நின்னையும் ஓருருவாக்கி அறுப்பது. இப்போது நம்ம இந்த சண்டையில் தான் இருக்கவே தவிர, நமக்கு எது கிடைச்சதோ அதை பின்பற்றி கொண்டு கடைசி வரைக்கும் இருக்கிறோமா? பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? நாம் எதையுமே பின்பற்றுவதில்லை, ஃபாலோன்னு கிடையாது, உறுதியாக நம்புறது கிடையாது, வெறும் தத்துவம் மட்டும் சண்டை போட்டுட்ருக்கோம். இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. சரி, இந்த முக்கியமான பாட்டு சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாரும் எங்கே கோட்டை விடுறேன்னு, பழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். என்ன பண்ணார்? விக்கினேன் வினையேன் விதியின் மையார், தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்க. நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாரும் மனித தேகம் எடுத்த நம்பிக்கையுள்ள எல்லாருக்கும் அனுபவம் வரும். நாம் அனுபவத்தை விட்டுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ப மாட்டேன்னா பிரச்சனை தான். இப்போ எங்கே சிக்கலாம் சார்? இப்போ இவர் ஐயா சொன்னார்ல, அது என்கிட்டே 10 பாட்டு இருக்குது. வினையினால் இந்தந்த வினை செஞ்ச இந்த நோய் வரும். திருமூலர் சொல்கிறார், திருவள்ளுவர் சொல்கிறார். நம்புவீங்களா? வீட்டுக்கு போய் திருக்குறள் பார்க்குறீங்களா? ஒரு பாட்டு சொல்கிறாரு, ஒருத்தன் கொடுமையான நோயில் அவஸ்தைப்படுறான், அந்த நோய்க்கு மருந்தே இல்லை. இவராது புற்றுநோய்க்கு மருந்து இருக்குன்றார் டாக்டர். அந்த நோய்க்கு மருந்தே இல்லை. கடவுள்கிட்ட செத்து போகிறேன்னு பால்டால் விஷயத்தை கொடுத்தேன், ஏதோ ஒரு விஷயம் கொடுத்தான். கடவுள் காட்சி கொடுத்து, டேய் நீ செஞ்ச பாவத்துக்கு இன்னும் 40 வருஷம் இப்படியே இருந்து துன்பப்படும், இதுக்கெல்லாம் மருந்து கிடையாதுன்ட்டார். இந்த பக்கம் பிளாட்ஃபார்த்தில் ஒருத்தர் நிற்கிறான், அவனுக்கு கொடுமையான வயிற்று பசி அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், எதை சாப்பிட்டாலும் பசி தீரல. அவனும் பார்த்தான், இவ்வளோ அவமானப்பட்டு பிச்சை எடுத்தீங்க, நானும் உயிர் தற்கொலை பண்ண மாட்டேன், இறைவன் காட்சி கொடுத்தேன். நீ அவ்வளோ சீக்கிரம் சாக முடியாதுப்பா, இன்னும் ஒரு 20 வருஷம் இருந்து அவமானத்தை பட்டுகள். இது ஏன்டா அந்த 2 பேர் இப்படி இருக்கான்னா, திருவள்ளுவர் சொல்கிறார், இவையெல்லாம் பல்வேறு பிறவிகள் பல்வேறு உயிர்களே தன் உடம்பிலிருந்து நீக்கிய குற்றத்தை செய்திருப்பான். செய்யுதீர் காட்சி செல்லா தீ வாழ்க்கையவர், திருக்குறள் வினை. அதுதான் திருமூலர் சொல்கிறார். ஆனால் இப்போ இவர் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. திருமூலர் சொல்கிறாங்க, படிப்பாங்க ஆனால் நம்ப மாட்டாங்க. திருக்குறள் படிப்பாங்க ஆனால் நம்ப மாட்டாங்க. இப்போ எங்கே சிக்கல் இருக்குது பாருங்கள். ஆன்மீகம் எல்லாம் இருக்குது, நம்ப மாட்டார்கள். அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் சொல்கிறார், உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரும் நாற்றம் போல. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இறைவன் உங்களுக்கு வந்துட்டான்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இறைவன் வந்துட்டா எப்படி தெரியுங்க? 8 உதாரணம் சொல்கிறாங்க. நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கோம், 2 3 பார்ப்போம். பூ இருக்குது,
இப்போ மலருது, இப்போ சாயங்காலம் மலர்ந்து ஒரே வாசனை, இந்த ஹால் ஃபுல்லாக வாசனை வருது. அந்த வாசனை எங்கேருந்து வந்தது? நறுமணம் பூவிலேருந்து. எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த பூவில் இருக்கிற மனம் எப்படி உணர முடியுமோ அப்படி தான் இறைவன். எள்ளுக்குள்ளே தான் எண்ணெய் இருக்குது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாம் ஆட்டி செக்கில் போட்டு எடுத்தால் தான் எண்ணெய் தெரியும். பாலுக்குள்ளே தான் நெய் இருக்குது. எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் கரும்புக்குள்ளே தான் கருப்பு கட்டி இருக்குது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுலேருந்து எடுக்கணும். அதே மாதிரி தான் ஜீவனுள் சிவமனம் பூத்தது. இந்த ஞானம் பெற பெற உங்கள் ஜீவன்லேயே மலர்ச்சி வருங்கிறார். திருமந்திர பாட்டு இப்போ நான் சொல்கிறது இதுக்கெல்லாம் பாட்டு திருமந்திரத்தில் இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லி தானே வச்சுருக்காங்க. தமிழ் தானே இருக்குது, ஃப்ரெஞ்சில் இல்லையே, ஜெர்மனில் இல்லையே, தமிழில் இருக்குது. நம்ம மொழி நம்ம நூல் இருக்குது. எல்லோரும் திருமந்திரம் வாழ்க, திருவாசகம் வாழ்க. எங்கேயா படிச்சிங்க? படித்தா அது நம்பணும் இல்லை. ஐயா நான் தான் தப்பாக சொல்கிறேன். படிக்கிறீங்க, படிக்கிறது நம்பணும் இல்லை. ஆனால் எல்லாம் படிப்பையும் எதையும் நம்ப மாட்டோம். நாங்கள் எங்கள் விருப்பப்படி தான் வாழ்வோம். ஆனால் எல்லாத்தையும் பெற வேண்டும் என்று நினைக்கிறோமே, எப்படி அது? ஆனால் சில உண்மைகள் கசக்கும், ஆனால் அதான் உண்மை. அதுக்கப்புறம் சொல்கிறார், தில்லை கண்டேன் அம்பலத்தே கண்டேன் மறையவரும் தேவரும் வணங்க நான் கண்டேன் அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டு கொண்டான். தில்லை என்பது பரிபாஷை, அம்பலம் என்பது பரிபாஷை. எல்லாம் வள்ளலார் சொல்கிறார், பிரிச்சியே சொல்லியிருக்கார் அருட்பாவன். அம்பலம் எதுன்னு சொல்கிறார், தில்லைன்னு எதுன்னு சொல்கிறார், திருச்சிற்றம்பலம் எதுன்னு சொல்கிறார். நாம் சண்டை போட்டுட்ருக்கோம். திருச்சிற்றம்பலத்துக்குள்ளே தான் யார் இருக்கார்? இறைவன் இருக்கிறார். திருச்சிற்றம்பலத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறார். எது திருச்சிற்றம்பலம்? அருட்பால் 6ஆம் திருமுறையில் ஐயா இந்த பரசிவ வணக்கமா ராமச்சந்திரன் ஐயா பரசிவ வணக்கத்தில் சிற்றம்பலத்தை விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் 10 பாட்டு. திருச்சிற்றம்பலத்தை விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், அதே தெய்வம் 10 பாட்டிலையும் சொல்லி பிடிக்கிறார். எது திருச்சிற்றம்பலம்? நம்ம ஹைகோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டுட்ருக்கோம். நமக்குள்ளே இருக்கிற திருச்சிற்றம்பலம், நமக்குள்ளே இருக்கிற அம்பலம், பேரம்பலம், பொன்னம்பலம், சிற்றம்பலம், இதைத்தான் இந்த ஞான நூல்கள் சொல்லுகின்றன. அதனால் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கேட்டுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுதான் உண்மையம். உண்மை மட்டுமில்லை, இதுதான் சத்தியம். நீங்கள் நம்பணும், நீங்கள் பின்பற்றணும், வேறு ஒன்றுமே சொல்ல முடியாது. சிந்தனையை தெளிவாக்கி சிவமாக்கி எனையாண்டு அந்தமெல்லாம் ஆனந்தம் பெற்றுக்கொண்டேனுங்கிறார். நிறைய பாட்டு இருக்குது. பிடித்த பத்தில் நீங்கள் தான் போய் பிடிக்கணும். அம்மையே அப்பா அன்பினில் விளைந்த ஆரம்பதே நாம் எப்படி இருக்கோம்? பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே. நாம் செம்மையாய பிடிக்கணும். பிடிச்சாதான் புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே இன்மையே உன்னை சிக்கனர் பிடித்தேன். எங்கிருந்துள்ளது நீ? அதுக்கப்புறம் அவன் யார்? தாயினும் சால பறிந்து இந்த பாவியனுடைய ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வம். இதெல்லாம் அனுபவம். இந்த அனுபவத்தை எப்போ நாம் பெறுவது? முடிச்சிடும். ஜெயராம் சார் தலையாட்டிட்டார். 5 நிமிஷம் இருக்குது. 7:15 தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன் இந்த பாட்டு முக்கியம்னா, திரு ஏசரவில் 10வது பாட்டு. இதை வள்ளலார் எடுத்து இந்த புக்கில் கடைசியாக இப்போ இந்த கடிதத்தை சேர்த்தான். இந்த கடைசியில் இந்த 3வது கடிதத்தை சேர்த்துருக்கோம். அந்த கடிதத்தில் இந்த 3 பாட்டை வள்ளலார் எழுதுகிறார். இது சிவானுபவம் விளங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதில் முதல் பாட்டு இந்த பாட்டை எடுத்து வள்ளலார் கொடுக்குற கடிதத்தில் ஒரே நிலை அருமையான பாட்டு. நானேயோ தவம் செய்தேன் தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் எம்பெருமா. நான் ஒன்றும் முயற்சி பண்ணல, நான் அப்ளிகேஷன் பண்ணல, தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். அவனா வந்து என் உள்ள நுழைஞ்சி அடியேற்கு அருள் செய்தார். அவன் வந்து உள்ள நுழைஞ்சி அருள் செஞ்சதுனால ஊனாரும் இந்த உயிர் வாழ்க்கை ஒரு தன்று இருக்குது. இல்லைன்னா நான் பண்ண முடியும், வெறுக்க முடியுமா இந்த உடம்பு? இந்த ஞானத்தை அவராக வந்து என் உள்ள நுழைஞ்சி என்னை அப்படியே ஒரு மலர்ச்சி பண்ணிட்டார். யார்? சிவபெருமான். இந்த 3 பாட்டு இதில் கடைசி பக்கத்தில் கொடுத்து அந்த கடிதத்தை சேர்த்துருக்க. கடைசியாக அந்த வள்ளலார் கடிதம் 3 கடிதம் கொடுத்துருக்க. 3வது கடிதத்தில் அப்புறம் நம்முடைய ஔவையார் பாட்டு நல்வழி சிவாய நம என்று சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் வரலே ஒரு நாளும். வள்ளலாரே நமச்சிவாயத்தை பற்றி எப்படி பாடியிருக்கார் சார் அவர்? நமச்சிவாயப்பதற்கு ஞான சம்பந்தம் 2 பாடியிருக்கார். நாவுக்கரசர் 1, சுந்தரர் 1, திருப்பாண்டி கொடுமடி. ஆனால் வள்ளலார் நமச்சிவாயத்தை பாடுறார். விண்ணப்ப கலிவென்பால 288 தலங்களை பேசுகிறார், சைவ தலங்களில். ஆனால் நம்ம எல்லாரும் பல கருத்து முரண்பாடுகள், பல கொள்கை முரண்பாடுகள், உண்மையே பக்கம் போலி நம்ம எங்கே போய் சேர்றது? அதனால தான் சரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க சார், என்ன சார் செய்யணும்? டைம் வேறு ஓடிட்டுருக்கு.
நீங்கள் இப்போ பக்குவம் வந்தால் என்ன செய்யுங்க? அதே மாணிக்கவாசகர் சொல்கிறார், நமக்கு தெரியாது. உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கு ஒலி செய்யக்கூடிய நாத தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த திருவடியை. அப்போ இதெல்லாம் பாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் வச்சுக்குவேன், ஆனால் இறைவனும் கிடைக்கணும். ஒன்றை பெற வேண்டுமானால் ஒன்றை இழக்க வேண்டும். நம்ம மனம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதையும் பெறணும். அப்படி இல்லை. ஒரு குதிரையில் தான் சவாரி செய்ய முடியும், 9 குதிரையில் சவாரி முடியும். ஒரு உரையில் கத்தி ஒரு உரைக்குள்ளே தான் இருக்கும், 10 கத்தியெல்லாம் வைக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேறாங்க. அதனால் பெரிய சிக்கலே இருக்குது நமக்கு. சரி சார், கடைசியில் முடிக்கிறார், உண்மையை சொல்லி முடிக்கிறார். அச்சோப்பதிகம் 10 பாட்டு கிடைக்கல, 9 தான் கிடைச்சிருக்கு. 12 பாட்டு இருக்குது, அதெல்லாம் இப்போ அச்சில் வந்துடுச்சு. முக்தி நெறி எரியாது, நாமெல்லாம் அப்படி தான் இருக்கோம். முக்தி நெறி தெரியல, மூர்க்கரோடு முயன்று 5 வகையான மூர்க்கர் அப்படி வச்சு 5 புலன்கள் மூர்க்கர். முயல் வேனை இறைவன் வந்து என்ன சொல்கிறாராம்? முக்தி நெறி அறிவித்து பழவினைகள் எல்லாத்தையும் நீக்கிறார். அப்போ தான் நம்ம முக்தியை தெரிஞ்சிக்க முடியும். முக்தி நெறி அறியாது மூர்க்கரோடு முயல் வேனை பழவினைகள் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட என் அத்தன்னா குருபுரன் அவன் அருளியவாறு 6 பெறுவார் அச்சோவே. இப்படி நிறைய பாட்டு இருக்குல்ல. அத்தன்னாலும் அப்பன்னாலும் அம்மானாலும் ஆதினாலும் எல்லாம் அந்த குருபுரானாக்கு வந்து சிவனைத்தான் குறிக்கும். கடைசி பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, நம்ம கிடைக்கல. செத்தியிடம் திருவாசகம். ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. சைவ பெரும்பாலும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் எல்லா புத்தகத்திலும் இருக்குது. செத்திடம், நீங்கள் ஒரு இடத்துல செத்தீங்க, சாகுறீங்க, அங்கேருந்து தான் பிறந்து வந்தீங்க. பிறந்திடம் செத்திடம் இனி பிறவாது இருக்குமிடம் அத்தனையும் அறியாதர் அறிவும் எவ்வறிவு. அது எங்கே இருக்கா? ஒத்த நிலம் ஒத்த பொருள் ஒரு பொருளாம் பெரும்பொருளை. நான் கொஞ்சம் மெய்ப்பொருள் மாற்றுவேன். அந்த பெரும்பொருளை என் அத்தன் குருபுரான் எனக்கு அருளியவாறு 6 பெறுவார் அச்சோவை. இதுதான் மெய்ஞானத்துக்கு முடிந்த முடிவு. எல்லாம் கொண்டாந்து எங்கே சேர்க்குறாங்க? இந்த நிலை வந்து விட்டால் என்ன செய்யணும்? ஒரே ஒன்று தான், இறைவங்கிட்ட சார் பொருள் தான் அடுத்த வாரம் வச்சுக்கோம். பொருள் தான் இப்போ தானே சொன்னேன். நீங்கள் பொருள் வேணும்னா செக்ரட்டரியேட்டுங்கன்னா 3 மணிக்கு இங்கே வரணும். 3 மணிக்கு தேடி வந்தால் நீங்கள் கேட்குற பொருள் கிடைக்கும். இந்த மாதிரி கூட்டங்களில் பொதுவாக கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் தனியாக தானே வந்து கேட்கணும். விஞ்ஞானம் எப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் தனியாக கேட்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கேட்கணும். பப்ளிக் கேட்டால் பப்ளிக் அது தேவைப்படாத, கூட்டம் போயிடும். இந்த மனநிலை வந்த பிறகு என்ன வேணும்னா, நமக்கு மாணிக்கவாசகர் வழி காட்டுகிறார். வேண்டத்தக்கது வேண்ட முழுதும் வேண்டி வந்த அயன்மாளுக்கு அறியோகி நீயா வேண்டி என்னை பணி கொண்டாய். நான் விரும்பலை, நீயா வந்து தேடி வந்து என்னை பிடிச்சிக்கிட்டேன். நீயா வேண்டி வந்து என்னை பணி கொண்டாய். நானும் அதுவே வேண்டி நல்லால் இனிமே இந்த பிறப்பில் வேண்டத்தக்க பொருள் ஒன்று உண்டு எண்ணீர், அதுவும் என் விருப்பம் இல்லை, அது உன்னுடைய விருப்பம் என்று சொல்லி முடிக்கிறார். அதனால் கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு? என்னை வச்சா வச்சுக்கப்பா, விற்றுனா விற்றுது, கொத்தி வச்சா வச்சுக்க, அவ்வளோதான். என் பொறுப்பு ஒன்று. எல்லாம் டோட்டல் சரண்டர் என்பது தான் ஒட்டுமொத்த திருவாசகம், திருமந்திரம், சித்தருடைய ஒட்டுமொத்த கருத்து. அதனால் இறைவன் உங்களை தேடி வரணும். அடியாரை தேடி வந்த அருள் வரணும் என்றால் அது சிவருமானாக இருக்கலாம், நீங்கள் விரும்புகிற தெய்வமாக இருக்கலாம். நாம் தான் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டால் இறைவன் உங்களை தேடி வருவான். இப்போ சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பதில் அடுத்த வாரம். எல்லாம் சித்தர் பாடல்கள் தான். திருமந்திர பாட்டோட இறைவன்னா யார், அவர் எங்கே இருக்கிறார், எப்படி அவரை பார்க்கலாம், எப்படி போய் அவரை தேடி போகலாம், அந்த இடத்துக்கு போகணும் இல்லை. கட்டும் தறி இடத்தே கட்டுவித்துன்றார் திருமந்திரமும் சொல்கிறார், அதை திரும்ப வல்லாரும் சொல்கிறார். அந்த இடம் தெரிஞ்சு அங்கே போய் கட்டணம் இல்லை, அன்பினால் கட்டணம் இல்லை, சகாதாரம் கட்டின மாதிரி. அப்படி கட்டிட்டா அந்த உணர்வு வரும். அந்த உணர்வை நீங்கள் எப்படி அனுபவிப்பீங்க? இதை 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள். வெள்ளித்திரையில் மீண்டும் சந்திக்கும் மாதிரி வாய்ப்பு இருக்குமானால், திருவருள் கூட்டுமானால் அடுத்த இதில் அதை பார்க்கலாம். அதனால் அருள் உங்களை தேடி வரும், அடியாரை தேடி வரும். இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், நீங்கள் அதுக்கு நேரம் ஒதுக்கணும், நீங்கள் ஒதுக்கி வரணும். எதுவுமே இல்லாமல் எல்லாம் போகிற போக்கில் எதுவும் தேராது. இந்த கேள்வி கேட்ட தம்பி நான் நினைக்கிறேன் இதில் அகத்தீஸ்வரர் கோயிலையோ
இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டார், நான் இறங்குற வேகமாக, ஐயா சாகாத்தலை வேகாக்கால் போக போனது புரசவாக்கத்தில் எனக்கு கேள்வி கேட்டால் என்ன சொல்ல முடியும்? சாகாத்தலை போகாமல் போகிற வழியில் சொல்கிறதாவது அது குருபுரான்ட்டு நீங்கள் பயிற்சி பெற்று அது உங்களுக்குள்ளே இருக்கிற சாகாத்தலை எதுவும் காட்டி கொடுத்து நீங்கள் அது வாங்குற அளவுக்கு பக்குவம் பெறணும் இல்லை. அவர் என்ன ஞாபகம் இருக்குது எனக்கு, அப்படி ஒரு கேள்வி கேட்டார். இப்படி புது இடத்துல எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா தனியாக வந்து தான் கேட்கணும். அதனால தான் சொல்லியிருக்கேன், அடுத்த சிந்தனை மையத்தில் உங்களுக்கு வேணும்னா குறிச்சி வச்சிங்க, ஒரு நோட்டில் குறிச்சிங்க, இந்த புத்தகத்தை படிங்க, இந்த புத்தகத்தில் இருக்கிற பாட்டில் சந்தேகம்னா சதானந்தன் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டார், அவர்கிட்ட சொல்லுங்கள். சொன்னார்னா 3 மணிக்கே நான் வந்துடுறேன். ஜெயராம் சார் வராரா இல்லையா, நான் 3 மணிக்கு வந்துடுறேன், பேசுவோம், 4 மணி வரைக்கும் பேசுவோம், 4 மணிக்கு அப்புறம் வழக்கமாக அந்த கூட்டம் நடக்கட்டும் இல்லையா. இதுதான் பெறுகிற முறை. இப்படித்தான் உண்மையில் சொல்ல முடியுமே தவிர பொதுக்கூட்டத்தில் எல்லாரும் தேங்காய் மாங்காய் சுண்டல் கோயிலில் தரலாம், ஞானம் அப்படி வழங்க முடியாது. வழங்கினாலும் உங்களுக்கு அது போய் சேர புரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் புரிஞ்சிக்காமல் என்ன பண்ண முடியும் சார்? எல்கேஜி பையனுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதுதான், 10வது பையனுக்கு அது, +2 பையனுக்கு அது, பிஏக்கு அது, எம்ஏக்கு அது புரிஞ்சது இல்லை. சொன்னால் போய் புரியுமா? எம்ஏ விஷயத்தை எல்கேஜி சொன்னால் புரியுமா? அதனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், கோபப்படாதீர்கள், சினப்படாதீர்கள். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கோபம் வரும், என்ன இப்படி சொல்கிறார், நான் உண்மையைத்தானே சொல்ல முடியும். நான் இந்த இடத்துல வந்து சித்தர் மயத்தில் போய் சொல்ல முடியுமா? முகதாட்சணை பார்க்க முடியுமா சார்? முகதாட்சணை பார்த்தா ஞானம் போய் சேராது சார். ஒரு வாத்தியார் வந்து ராஜா விட்டு பையன் படிக்கிறாங்க, ஐயா வாங்க, ஐயா உட்காரனா, அவனுக்கு எப்படி ஞானம் போய் சேரும்? அவனுக்கு பெருமை எடுத்த ஒரே தர்மடி தான். அப்படித்தானே அந்த பையனுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும். முகதாட்சணை பார்த்தா ஞானம் வராது சார். உண்மையை தான் சார் சொல்ல முடியும். அதனால் உண்மைகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன், சிந்திச்சு பாருங்கள். இதுக்கு மேலே விருப்பம் இருந்தால் அடுத்த முறை தனியாக வந்து அவரை பார்த்து கேளுங்க, நாம் 1 to 1 பேசிக்கலாம். அப்படி தான் அந்த ஞானம் போய் சேரும். ஆனால் அதுக்கு நீங்கள் நேரம் செலவு பண்ணணும், உங்கள் காலத்தை செலவு பண்ணணும், நீங்கள் வந்து உட்கார்ந்து இருந்து கேட்கணும். என்னங்க ஜெயராமன்?